தாயி தாயி எல்லாரும் நல்லா இருக்கணும்மா. மாரின்னு பேரு கொண்ட நீ மழையா பொழிஞ்சு எங்க மனசெல்லாம் குளிர வைக்கணும் தாயி. கல்லுக்குள்ள நீ இருக்கிற மாதிரி நெல்லுக்குள்ள அரிசியும் நிலத்துக்குள்ள விளைச்சலும் பொங்கி பெருக நீதம்மா அருள் செய்யணும். என்னங்க மழை பெய்யணும், நாங்க மாரியம்மனுக்கு அபிஷேகம் நடந்துட்டு இருக்கு, அங்கே வராம இங்க நிக்கிறீங்களே? அவ பேரே மாறி, அதனாலதான் அவளும் மனுஷனை போலவே மனசு மாறிட்டான். மாரியாத்தா கோவிலுக்குள்ள மட்டும் இல்ல சிவகாமி, நம்ம கரப்பேரி இருக்கிறான். இத பாத்தியா, பசி பசிங்கிற தாரக மந்திரத்தை உச்சரிச்சு உச்சரிச்சு நாக்கு உலர்ந்து போன நாளைய உலகத்தின் சிற்பிகள் இந்த நாட்டின் வருங்கால மன்னர்கள். இவங்க சிரிப்புலதான் இறைவனை பார்க்கிறேன்னு சில பேர் சொல்றாங்க. இவங்க அழுகையில தான் நான் மாரியாத்தாளையே பார்க்கிறேன். சரி சரி, பிரசாதம் உட்கார். என்ன அவசர கூட்டம்? ஊரோட நிலைமை வர வர மோசமாகிட்டே இருக்குங்க. என்ன செய்யறது? காலம் எல்லாம் மாடா உழைச்சோம். அந்த உழைப்போட பலனை பண்ணக்காரன் வீட்டுல நெல்லு மூட்டையா அடுக்கி வச்சிருக்கான். இல்லாதவங்களுக்கு இருக்கிறவங்க கொடுக்கறதானுங்க நியாயம். கொடுக்கல எல்லாம் பறிப்போம், இல்ல சூறையாடும். வறுமை ஏற்படும் போதுதான்ப்பா மனுஷன் பொறுமையா இருக்கணும். நீங்க செய்ய நினைக்கிறது குற்றம். இப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த முடிவுக்கு தான் வந்துட்டோம். ஏன் இந்த முடிவுக்கு போனோம்? சாப்பிட அரிசி இல்ல, பசி பஞ்சம். ஏன் இந்த நிலைமை வந்தது? ஊர்ல மழை பெய்யல, சாகுபடி செய்ய முடியல. ஏன் மழை இல்ல? இயற்கை நம்ம கூட ஒத்துழைக்கல. ஏன்பா ஒத்துழைக்கல? அதுதான் ஏன்னு தெரியல. தெரியல. நான் சொல்றேன், நம்ம சக்திக்கெல்லாம் அப்பாற்பட்டதுதான் இயற்கை. அத சத்தியத்தால் தான் வெல்ல முடியும். மாரியாத்தா சும்மா கையால கும்பிட்டு பயன் இல்ல, நம்பிக்கை அது நமக்கு வேணும். இன்னைக்கு இந்த ஊர் பண்ணக்காரனை மிரட்டி நெல்லாம் பறிச்சிருங்கன்னு வச்சுக்கோங்க. அதை வச்சுக்கிட்டு என்ன செய்வீங்க? கிராமமே ஒரு நாளைக்கு சாப்பிடலாம். அப்புறம் நாளைக்கு அடுத்த பண்ணக்காரங்கிட்ட போவீங்களா? இந்த பயங்கரமான எண்ணம் இருக்கிற வரைக்கும் நீங்க விவசாயியா வாழ முடியாது, கொள்ளக்காரனா தான் வாழ முடியும். இந்த எண்ணம் ஊர்ல அதிகமாயிட்டதுனாலதான் இயற்கையே நமக்கு விரோதமா இருக்கு. மனுஷன் தன்னை மறக்காம இருக்கிறதுக்காக மாரியாத்தாலே நடத்துற சோதனை தான் இந்த பசியும் பட்டினி. நான் போய் பண்ணை ஏஜென்ட பார்த்து ஆக வேண்டியதை கவனிக்கிறேன். எல்லாரும் பொறுமையா இருக்கு. வாங்க வாங்க உட்காருங்க. வராதவங்க வந்திருக்கீங்க, என்ன சாப்பிடுறீங்க? சாப்பிடுற மனநிலைமையில இப்ப நான் இல்ல. பல பேருடைய சாப்பாட்டு பிரச்சனை பத்தி உங்ககிட்ட பேசலாம்னு வந்திருக்கேன். நான் கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன். அங்க பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. பார்ட்டி நடக்கிறப்போ பட்டினியை பத்தி பேசுறது அவ்வளவு நல்லா இருக்குமா? ஏன் நாளைக்கு வாங்களேன், இஃப் யூ டோன்ட் மைண்ட். சரிங்களா? கை நீட்டி பிச்சை கேட்கும் போது கடவுளே வாமனாவதாரம் எடுத்தானா? நான் எந்த முனைக்கு நாளைக்கே வர்றேன். அங்க எல்லாரும் பட்டினியா இருக்காங்க. சரி தர்மலிங்க வந்துட்டு போறானே, நாளைக்கு அவன் பள்ளியா? இன்னைக்கு வந்தவன்ட்ட எல்லாம் வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டேன் வச்சுக்கோ. ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். எல்லாத்துட்டையும் வெத்து பேப்பர்லயே கையெழுத்து வாங்கிட்டு இருக்கிறியே, அது எதுக்காக? பள்ளி, ஒருத்தருடைய பலவீனம் தெரிஞ்சாலே நமக்கு பலம். அதோட கையெழுத்து இருந்ததுன்னா அவன் என்கிட்ட சரண்டர். இந்த பணக்காரங்க என்கிட்ட கை கட்டி நிக்கணும். ஏற்கனவே ஏழைகள்லாம் கையை கட்டிக்கிட்டு தான் நிக்கிறாங்க. ஏழையாவது பணக்காரனாவது எவனா இருந்தாலும் என் முன்னாடி மரியாதையா இருக்கணும். அதுதான் என் லட்சியம், ஆசை எல்லாம். நல்ல லட்சியம், நாட்டுக்கு ரொம்ப தேவை. உட்காருங்க. என்ன பட்னி கதை பேச வந்திருக்காங்க. வீட்டுல பார்ட்டி ஒண்ணு நடக்கலீங்களே? சமாச்சாரத்தை சொல்லுங்க. ஏழை விவசாயிகிட்ட என்னங்க சமாச்சாரம் இருக்கு போகுது? ஊரே பஞ்சத்துல கிடக்கு. உங்க குடோன்ல அனாவசியமா தேங்கி கிடக்கிற அரிசியை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லதுன்னு ஊர்ல எல்லாரும் நினைக்கிறாங்க. அரிசியா? இல்ல 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 இல்ல. ஏற்கனவே விவசாயிங்க எங்கிட்ட கடன் பெற்றிருக்காங்க. மேல மேல கொடுத்துட்டே இருந்தா கடனை எப்படி திருப்பி அடிப்பாங்க? கடன் நமக்கு திருப்பி வரணும்னா முதல்ல அவங்க சாகாம நாம பாத்துக்கணும். என்னத்த பாத்துக்கிறது? எங்கிட்ட இருந்தா கண்ட நாய்களுக்கெல்லாம் அள்ளி கொடுக்கணுமா? இருக்கிறவங்க எல்லாம் இல்லாதவங்களை பார்த்து இப்படி கேவலமா பேசுறதுனாலதான் கதிர் அறுக்க வேண்டிய அறிவாள் நம்ம கழுத்து அறுக்க பாக்குது. இப்படி எல்லாம் பேசினா இருக்கிறது எடுத்து கொடுத்துருவேன்னு பயமுறுத்தி பாக்குறீங்களா? ஐயோ, நீங்க என்ன பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க?
பசிக்குதுன்னு கேட்டா பயமுறுத்துறதா அர்த்தம்? இது மனிதாபிமான பிரச்சனைங்க. தர்மலிங்கமே வந்து வருவில கேட்கறதுனால நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். கோடூர்ல இருக்கிற அரிசிய எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்க சொல்றேன். தானமா இல்ல? மழை பெஞ்சு குத்தகை பிடிச்சு உழுது திருப்பி கொடுக்கறாப்புல அப்படித்தானுங்க. வெரி குட், ரொம்ப நன்றி. வரணும். ஏன்னா சாப்பிட்டு போலாமே. ஊருக்கு போட்டா எனக்கு போட்ட மாதிரி. ஐயே பகவாயி, அங்க ரத்த கண்ணீர் வலிக்கிறவே, எங்களுக்காக நீ ஒரு சொட்டு கண்ணீர் சிந்த மாட்டியா? அம்மா தாயே, ஒரு கருணையே கருணை. நான் தப்பா பேசுறேன்னு கோச்சுக்காதம்மா. ஜனங்க படுற கஷ்டம் தாங்க முடியல, அதனால தான் அப்படி பேசிட்டேன். உன்னை தவிர நான் யாரம்மா அப்படி பேச போறேன்? அம்மா வரலாமா? அதான் சமயம் பார்த்து வந்துட்டியே, வா. இங்க ஒண்ணும் இல்ல. பெரியப்பா, உங்களுக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு. யார் எழுதிருக்காங்க, என்ன எழுதிருக்காங்க, சீக்கிரம் படிங்களே. என்ன வாசனை பாக்குறீங்க? எழுதுற வாசனை இதுல அடிக்குது. உனக்கு ரொம்ப என்ன எழுதிருக்கா? படிங்க படிங்க. முடியாது முடியாது. ஐயோ, சீக்கிரம் சீக்கிரம் படிங்க. முந்திரி கட்டைக்கு தாவாணி கட்டுற மாதிரி எனக்கு வந்து கிட்டதாக்க நீயே பைக்கு சொல்ல. அடி அடி, துப்பாக்கியை காட்டுது பட்டாளத்து தாத்தா. சுட வேண்டிய காலம் தான் போச்சே. நான் உங்க பேரன், என்கிட்ட இருக்கு துப்பாக்கி. நான் பட்டாளத்துல 30 வருஷம் இருந்திருக்கேன். ஒரு பயலை சுட்டதில்ல. ஏன் தெரியுமா? ஒரு பயல் என் குறியில நிக்கிறது இல்ல. நீ தான் நிப்ப. படி இல்ல சுட்டுவேன். மகாராஷ்டிர அண்ணார் அவர்களுக்கும் மகா கணம் பொருந்திய அந்நியார் அவர்களுக்கும் அவன் எழுதியிருக்கா. படிக்கும் போது ஆண்டு விழா போட்டியிலே கலந்து கொண்டு நான் பல பரிசுகளை வாங்கிக் கொண்டிருப்பேன். குமரத்தான் பரிசு வாங்கும் போது நான் அது பக்கத்துல இல்லாம போயிட்டேனே. பரிசு வாங்குறது கண்குள்ளா காட்சியா இருக்கும். சும்மா ராஜா மாதிரி ஜம்முன்னு நடந்து வரும். ஜோர்னு எல்லாரும் கை தட்டி. இசை போட்டியிலும் குமரன் அவர்களே இந்த ஆண்டும் பரிசை பெறுகிறார். இலக்கிய போட்டியில் குமரன் அவர்கள் முதல் பரிசை பெறுகிறார். இசை போட்டியிலும் குமரன் அவர்களே இந்த ஆண்டும் பரிசை பெறுகிறார். பேச்சு போட்டிக்கான பரிசை மிஸ் கௌரி அவர்கள் பெறுகிறார். தெரிவித்துக் கொள்கிறேன், இதோடு இவ்விழா இனிது முடிவு பெறுகிறது. ஹலோ, புத்தக புழு. அது உங்ககிட்ட சொல்லிட்டேம்மா. அக்கா, எங்க அத்தா வரப்போறாரு. வள்ளி வள்ளி, எங்க அத்தா வரப்போறாரு. அப்படியா? ஆயா, என்னடி துள்ளி குதிச்சுக்கிட்டு ஓடி வர? இன்னைக்கு பட்டணத்துல இருந்து எங்க அத்தா வர போகுது. அப்படியா சங்கதி? அதான் வீட்டு பூரா பாண்டி அடிக்கிட்டு வரியா? இந்த அம்மா பூ வச்சுக்க. தம்பி வந்தாச்சு. சீக்கிரம் ஆர்த்தி எடு. ஊர் கண்ணெல்லாம் அத்தா மேலதான் இருக்கு. ஒரு கவலை தீர்ந்தது. இனிமே என் பேரனுக்கும் பேத்திக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் என் கடமை எல்லாம் தீர்ந்து போச்சு. எங்க தர்மலிங்கத்தை காணோம்? அதுவும் இருக்காங்களே. என்ன தர்மு, உன் தம்பியை பார்த்ததும் மெய் மறந்து நின்னுட்டியா?
உன் தம்பி கல்யாணத்தை பத்தி கவலையா இருக்கியா? என் தம்பி, என் வீடு, என் குடும்பம் அதெல்லாம் எனக்கு மறந்தே போச்சு. இப்ப என் கவலை எல்லாம் நம்ம நாடு, நம்ம இனம், நம்ம முன்னேற்றம், அதை பத்தி தான். நம்ம பையன் எல்லாருமே கை நாட்டு போட்டே காலத்தை கழிச்சுட்டான். ஒருத்தனுக்கு பேனா பிடிச்சி எழுத தெரியாது. ஏதோ இந்த பையனாவது படிச்சுட்டு வந்திருக்கான், ஊருக்கு நாட்டுக்கு பிரயோஜனம் உள்ளவனா இருப்பானே நினைச்சு சந்தோஷமா இருக்கு, அவ்வளவுதான். அதெல்லாம் எனக்கு புரியாதப்பா. உன் தம்பிக்கும் என் பேத்திக்கும் எப்ப கல்யாணம்னு சொல்றியோ அப்ப நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியும். பையனே இப்பதானே வந்திருக்கான், கால நேரம்லாம் வர வேணாமா? ஆட்டம் பாக்கலாம். ஏன் நிக்கிறீங்க? வாங்க சாப்பிட்டோம். உனக்கா எனக்கா? ஆம்பளை புத்தி காமிச்சிங்க. அக்கா பெரியத்தானோட நாக்கு ருசியை கனெக்ட் பண்ணித்தான் உப்பு புளிகாரம் போட்டிருக்கோம். உனக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். காரம் ஒரே அடிக்கிட்டு யாரோ நினைக்கிறாங்க பொருளுக்கு. யாரவா? நான் யாரவா இல்ல வேற யாரவா? எனக்கு என்ன ஒருத்தி அதுவும் எழுத்தாப்புல உட்காந்துருக்கு. உடைச்சு போச்சு. வலிக்குதா? எனக்கு அப்படிதான் இருந்திருக்கும். ரொம்ப வலிக்குதா? அம்பி என்ன எட்டி பார்த்துட்டு இருக்க? வக்கி நீரை எட்டி பாரு. தப்பு, நான் எட்டி பார்க்க கூடாது, நேர்லயே பார்த்துடுறேன். என்ன பாத்தி? நீ பார்த்ததான். நீ எப்படி? ஏன்டா இந்த சாணக்கியன் உணவு போன மாதிரி விளாத்தின்னு இருக்கான்? கைய உருண்ட விளாத்துறான். ஏன்டா விளாத்தின்னு இருக்கான்ற? போய் உலாத்துறா பரவாயில்ல, கதாத்துறா. ஏன் பேனாத்துறா? கௌரி வந்திருக்கு, தள்ளி வரப்போறா அப்படி சொல்லிட்டே உலாத்துறான். கௌரி வந்திருக்கு, தந்தி வரப்போறாளா? அப்போ அது பேனாத்தல் தான். இல்லையா பின்ன? பதவியில் இருக்கிறவனுக்கு நாக்காரி ஆடி போச்சுன்னா இப்படித்தானே ஒரு நடுக்கம் ஏற்படும். அந்த கௌரி பொண்ணு படிப்பை முடிச்சுட்டு பட்டத்துல இருந்து வரப்போது இல்ல. ஓஹோ, அதனால வந்த குளிர் ஜுரமோ? பின்ன இங்க என்ன கிளைமேட்டா சரியில்லை. இல்லடா, கௌரிய நாம படிக்க அனுப்புறப்போ அவளுக்கு வயசு 5. அதுலயும் பிஞ்சு. இப்ப பட்டத்தை வேற வாங்கிட்டு வரப்போகுது. வரட்டும் வரட்டும், என்கிட்டே இவன் சவால் விட்டான்ல. வரா இந்த லட்சணத்துல உமக்கே வீராப்பு. என்ன இருந்தாலும் திக்குன்னு தூக்கி வாரி போடுதுடா. அதுல இப்ப குழப்பத்துல இருக்கான், வரமாட்டான். இந்த பாரு, இவன் எத்தனை பேர்ட்ட வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கினான். இவங்கிட்ட வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்க அந்த கௌரி வர்றான். அவ முன்னால கொடுமையா முடிஞ்சு பூவை வைக்கல. நானு ஒண்ணு பண்ணுமா, குடுமையை நீர் முடிச்சுக்கோ, பூவை நான் வச்சு விடுறேன். ரெண்டையும் நீ செய்ய. என்ன இவங்க ஹார்ன் அடிச்சா கூட சைட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. விமல் பிடிச்ச பசங்க, நீங்க இங்கே இருங்க, நான் போறேன். என்ன கண்டா பயப்படுவானுங்க. பையா பார்த்து, கையில நாத்து. கார் வர்றது தெரியலையா? எங்களுக்கு கார் போறது முக்கியம் இல்ல, நாட்டுக்கு சோறு போடுற தொழில் தான் முக்கியம். உங்களுக்கு என்ன இப்ப அவசரமா போகணுமா? ஏன்? அடே மிஸ்டர் குமரன், நீங்களும் 4 நாத்தை தூக்கி வண்டியில போடுங்க, வேலை சீக்கிரம் முடியும். நீங்களும் சீக்கிரமா போகலாம். ஓஹோ, நாங்களும் சேர்ந்து வேலை செய்யணுமா? அந்த அம்மா யாருன்னு தெரிஞ்சா நீ இப்படி பேச மாட்டேன். பண்ண விட்ட அம்மாயா? படிச்சிருக்காங்கல்ல? படிச்சிருக்காங்களா? புத்தக புழு. புத்தக புழுவா? சரி, அவங்க கிட்ட சொல்லுங்க, எங்க ஏர் ஓடுனா தான் அவங்க கார் ஓட முடியும். ஏன் கார் சாவி ஏர்ல இருக்குதா? என்னம்மா இது? அந்த பையன் நம்ம அட்டாக் பண்ணது சிரிக்கிறீங்க. அட்டாக் பண்ணல வக்கீல் சார், அட்ராக்ட் பண்றேன். நான் சிரிக்கல, ரசிக்கிறேன். மிஸ்டர் குமரன், நீங்க இதே ஊர்லயா இருக்கீங்க? என்னது? அப்போ நாட்டாமக்கார தம்பியை ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? ஓஹோ, நாட்டாமக்கார தம்பியா? அவர் என் காலேஜ் மேட். காலேஜ்ல ரொம்ப ரிசர்வ்டா இருப்பார். பேச தெரியாத என்னமோ. நீங்க பேசுங்க மிஸ்டர் குமரன், ஐ கேன் என்ஜாய் யுவர் டாக். நானும் உங்களை பார்த்திருக்கேன் காலேஜ்ல, லேசா ஞாபகம் இருக்கு. இனிமே நிரந்தரமா ஞாபகம் வச்சுக்கங்க. நான் அப்புறமா உங்களை சந்திக்கிறேன். வரேங்க. கேட்டியா? உன்னை அப்புறமா கவனிக்கிறேன்னு சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷம். டேய், நம்ம வேலையை கவனிப்பா. வண்டியை பின்னாடி இழுத்து விடுங்க, அவங்க கார் போட்டோம். மகமாயி, எங்க அத்தா பாஸ் பண்ணிட்டாரு, தெரியும்ல? நான் ஒரு பைத்தியக்காரி. உனக்கு தெரியாமலா இதெல்லாம் உலகத்துல நடக்கும்? குமரன் பாஸ் ஆயிடுச்சா? ஆமா தாத்தா,
குமரத்தம் பாஸ் ஆயிட்டா அபிஷேகம் பண்ணிட்டுதான் வேண்டியிருந்தேன். இன்னைக்கு நம்ம பூஜை தான் முதல்ல நடக்கணும். சீக்கிரம் ஆரம்பிங்க தாத்தா. என்னைக்குமே உன் பூஜை தானம்மா முதல்ல. இது ஆரம்பிச்சது. யார் வந்திருக்காங்க பாருங்க. வாங்க வாங்கம்மா. வணக்கம். பூஜாரி, கௌரி பரீட்சை பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கு. சீக்கிரம் பூஜை அபிஷேகம் நடக்கட்டும். ஆகட்டும். வாணியம்மா கொஞ்சம் பொறுத்துக்க. முதல்ல அவங்க பூஜையை முடிச்சிட்டு. என்ன தாத்தா முதல்ல வேண்டுதல் படிச்சதும் பால் கொண்டு வந்திருக்கேன். அபசகுன மாதிரி. பூஜாரி, உனக்கு இங்க மணி அடிக்கிற வேலை நினைக்காம வேண்டாமா? எங்க பூஜை ஆரம்பிக்காம அங்கன்னே பேச்சு. இல்லைங்க, அவங்க வேண்டுதல் கடனை செலுத்த வந்திருக்காங்க. அதை செஞ்சுட்டா ஹாஸ்பிட்டல் விளையாட்டா 4 வருஷம் கழிச்சு படிப்பு முடிச்சுட்டு அவங்க வந்திருக்காங்க ஊருக்கு திரும்பி. ஏயா அதோட அபிஷேகம் நடக்கிற வரைக்கும் நாங்க கையை கட்டி பிடிக்கல. நான் சொல்ல வந்தது. பூஜாரி, என்ன பேசுற நீ? முதல்ல பூஜை நடக்கட்டும். சுசமானியம்மா தரிசனத்துக்காக காத்துட்டு இருக்காங்க. அத அவளை சொல்ல சொல்லு. என்னது உங்க கூட சரிசமானமா பாண்டி விளையாடுற மாதிரி மாரியாத்தாளப்ப அவ வேண்ட. இவங்க இந்த ஊருக்கே ராணி மாதிரி புத்தி போட்டுக்கோ. படிப்பு வாசனை இல்லாத ஜென்மம். அதுகிட்ட ஏன் வீணா பேசுற? பட்டணத்துல படிச்ச பொண்ணை விட பட்டிக்காட்டு பொண்ணுக்கு மரியாதை அதிகம் தெரியுமா? என்ன எதிர்த்து பேசுற? இல்ல முதல்ல வந்து நான் தானே. ஏன் பூஜை தான் முதல்ல நடக்கணும். யாரா இது சட்டம் பேசுறது? நாட்டாமக்கார வந்து பொண்ணு. ஓஹோ, நமக்கு யாரா இருந்தா என்னங்க? இந்தாமா, இன்னைக்கு பூஜை இங்க நடக்காது. கேட்டா உத்தரவு கேட்டாச்சு இல்ல, புறப்படு. நான் நிக்கிறது அம்மன் சன்னிதானம். பண்ணையார் வீட்டு வாசல் இல்ல. ஜாக்கிரதை, இங்க அதிகாரம் செல்லாது. வந்திருக்கிறவங்க இந்த கோயிலையே கட்டின இந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க. இந்த கோயிலுக்கு சொந்தக்காரி உள்ள இருக்காளே அவரை சொல்ல சொல்லி நான் போறேன். அம்மா வாணி, சாதாரணமா போக வேண்டிய விஷயத்த நீதான் கொஞ்சம் விட்டு கொடுத்தா என்ன? எதுக்கு விட்டு கொடுக்கணும்? நாம ஏழையா இருந்தாலும் நமக்குதான் கடவுள்கிட்ட உண்மையான பக்தியும் பயமும் அதிகம். அந்தஸ்துக்காக சாமி கும்பிடுறவங்க இல்ல நாம. அதனால ஏன் பூஜை தான் முதல்ல நடக்கணும். சாதாரணமா முடியறத பிரச்சனையே நீ வீம்பு விவகாரமும் ஆக்கிட்ட. முடிவை கேளு. இனி உன் அபிஷேகங்கள் நடக்காதே, இது உறுதி. என்னது? ஏன் பூஜை நடக்காதா? தாத்தா நேருங்க. வாணியம்மா ஆத்திரப்படாத. அந்த வேலையே வேண்டாம். பூஜையில கூட பாரபட்சமா? நீ வழிவிடு தாத்தா. சிரிக்கிறியா? சிரிக்கவா சிரிக்கிற? நீயும் பொண்ணு நானும் பொண்ணு. என்ன பார்த்து நீ சிரிச்சிட்ட இல்ல? நான் சாதாரண குடியாரம் பொண்ணு வாணி இல்ல, கண்ணகி. பொண்ணையாரம்மா, என்னைக்காவது ஒரு நாள் இதே சன்னதியில நீ ஒரு சாதாரண பொண்ணா வந்து நிக்கல. நீ செஞ்ச தப்புக்கு அனுபவிச்சு அம்மன் சன்னதியில கண்ணீர் சிந்தல. அந்த மகமாயி சிந்த வைக்கல. நான் கும்பிட்டது தெய்வம் இல்லை, அது கல்லு. அம்மா மகமாயி, 1000 கண் படைச்சவளே, உன் சன்னதியில உனக்கு பால் ஊத்தாத இடத்துல எனக்கு அவமானம் ஏற்பட்டிருக்கு. நீ இருக்கிறது உண்மைன்னா இதுக்கு சரியான பதில சொல்லு. ஏமா அதையே போட்டு மனசு குழப்பிக்கிட்டு இருக்கிற? இல்ல, ஆசைப்பட்டது கிடைக்கணும் குலதெய்வத்தை வேண்டிக்க போன இடத்துல அபசகனம் மாதிரி அப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. உன் நல்ல மனசுக்கு ஒரு குறையும் வராதும்மா. நான் கொஞ்சம் விட்டு கொடுத்திருக்கலாம். அந்தஸ்து பார்த்து கவலைப்படாதம்மா, மகமா இருக்கா. இவ்வளவுதான் நடந்தது. வாணி மேல எந்த தப்பும் இல்ல. அம்மா, யாருமே கொழுந்தியாள மூஞ்சிய பார், போய் தண்ணி கொட்ட. தவறு யாருதான் இருந்தாலும் சரி, தெய்வம் குடியிருக்கிற கோயில்ல இந்த மாதிரி தப்பு தண்டால இனிமேல் நடக்கப்படாது. சரிங்க. எங்க அந்த புட்டை? ஏன் அந்த சும்மா விட்டீங்க? அவனை என்ன பண்ண சொல்றேன்? தப்பு ஒண்ணுதான். ஆஹா, தர்மலிங்க தேவரோட தராசுல ஒரு பக்கம் அடிக்குது, ஒரு பக்கம் அடிக்குது. அவஞ்சு பல்ல உடைச்சு போடுவேன். இதெல்லாம் வயல் வரப்பு சண்டையா? நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கணும். விட்டு கொடுக்கறதா? வீட்டை விட்டு வெளியில போனானே எங்கேயாவது 2 வம்ப விலைக்கு வாங்காம உள்ள வரமாட்டாள. என்ன சண்டை சாவல நினைச்சீங்களா? ஆமா ஆமா, நீ பொட்டையா பிறந்திருக்கும் போது இந்த கொத்து கொத்துற, சாவலா பிறந்திருந்த ஒருத்தரையும் விட மாட்டேன். அவ திமிரா பேசுறாங்க. பண்ண மரியாதை இல்லாம பேச. ஆமா, திட்டுறதுல மரியாதை வேணும். பொண்ணா பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் அடக்கம் வேணும், விட்டு கொடுக்கிற சுபாவம் வேணும். அப்பதான் ஊர் நம்மள மதிக்கும். விட்டு கொடுக்கிற சுபாவம் ஏழைங்களுக்கு மட்டும் தானே, பணக்காரங்களுக்கு வேண்டாம். பல்ல விடுறாங்க. தப்பு செஞ்சுட்டு வாய் வரையா பேசுற. இப்ப என்ன செய்ய சொல்றீங்க? அவன் காலை விட்டு மன்னிப்பு கேட்டா எல்லாரும் என்னதான் தப்பு சொல்லுவீங்க?
நீங்களே இப்படின்னா நாளைக்கு உங்க தம்பி என்ன பாடுபடுத்த போறாரோ? ஏன் தம்பியா? ஐயோ பாவம், அவன் உங்ககிட்ட என்ன பாடுபட போறானோ? சிச்சி, என்ன சத்தம்? அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கேன். கழுத்து மேட்ல உங்க அத்தான் பச்சோட காத்திட்டு இருக்கோம். சாப்பாடு எடுத்துட்டு போ. வரேன் பெரியதா. புத்தக பத்திரம் இங்கே கணக்கு பார்த்துட்டு இருந்தா எப்படி? கடனை வசூல் பண்ண வேணாமா? கணக்கு மேட்ல நெல்ல அழகா அறுத்தாங்க. மாரியப்பா, 4 வருஷமா பசியிலே பச்சத்திரி கஷ்டப்பட்டுட்டு இப்பதான் அறுவடை செய்யறோம். எங்க பிள்ளை குட்டிகள்லாம் சாவோட போராடிக்கிட்டு இருக்குது. எங்க வயிற்று அடிச்சிடாதீங்க ஐயா. கடன் பத்திரத்துல கையெழுத்து வேற போட்டு காசை வாங்கிட்டு இப்ப வந்து வயிற்றுல அடிக்கிற வாயில் அடிக்கிறேன்றியா? அடுத்த போகத்தை உங்களுக்கே விட்டு கொடுத்துறேன் ஐயா. முதல்ல இப்ப கொடுக்க வேண்டியதை கொடு, அப்புறம் ஐயா கிட்ட சொல்லி வாங்கி தர்றேன். பொறுப்ப பாத்தியா ஐயா? அடுத்த போகத்தை சும்மா விட்டு கொடுக்கறாங்களாம். ஏண்டா சும்மா நின்றுட்டு இருக்கீங்க? நெல்ல ஆரம்பி மூட்டையா கட்டுங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கய்யா. ஐயா வயிற்று அடிக்காதீங்கய்யா. நான் சொல்றத கேளுங்கய்யா. தயவு செய்து நான் சொல்றத கேளுங்கய்யா. முடியாத கணக்கு மேட்ல அடித்து போட்டுட்டு எல்லாம் பறிமுதல் பண்றாங்க. ஊருக்கிறா சீக்கிரம். நான் போய் நாட்டாவே பாவி, ஊருக்கே சோறு போடுற நெஞ்ச பொழந்துட்டி ஐயா. ஐயா 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 ஐயா, என் குடும்பத்தை நீங்க தான் காத்து. பாருமா, உன் தாய் மாமனுக்கு விவசாயிங்க மேல எவ்வளவு பிரியம் பாருமா. ஊரு பூரா கடன் பத்திரம் எழுதி கையெழுத்து வாங்கிக்குவாரு. உழைப்பு இவங்களுது, பலன் அவருது. இப்படியே காலத்தை தள்ளுறாரு. சொக்கநாதா, துப்பாக்கி முனையிலதான் காரியம் சாதிக்க முடியும்னு நினைக்காதையா. எதிராளியும் துப்பாக்கிய தூக்கிட்டான்னா உங்களால சமாளிக்க முடியாது. ஜாக்கிரதை. அம்மா, உன் தாய் மாமன் கிட்ட சொல்லி வைமா, எங்க பொறுமையை சோதிக்க வேண்டாம், எங்களால தாங்க முடியாது. எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. படிப்பு முடிச்சுட்டு தான் நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. இதுக்கு யாரா இருந்தாலும் பதில் சொல்லித்தான் தீரணும். நிறுத்து. என்ன காரியம் செய்ய போறீங்க? நம்ப கீழப்படுங்க. அதான் சொல்லி நாம இவரை தண்டிக்க வேண்டாம். சட்டம் இருக்கு, தெய்வம் இருக்கு, அது பார்த்து போங்க ஐயா. பத்திரமா வீட்டுக்கு போய் சேருங்க. வாங்கப்பா, நல்லால மேடை கட்டி செத்தவனுடைய உடம்பு அதுல தூக்கி போடுங்க. பல பேருக்காக இன்னைக்கு செத்துக்கிட்டு இருக்கிற வர்க்கம் விவசாய வர்க்கம் தான் ஊருக்கு தெரியட்டும். வாங்க. எல்லாரும் நெத்தி வேர்த நிலத்துல விட பாடுபடுறேன்னு சொல்லுவாங்க. இந்த பாவி தன் ரத்தத்தையே இந்த பூமிக்கு காணிக்க ஆகிட்டான். நீ ஒரு குழந்தை, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த உலகத்துல தர்ம நியாயம் பார்த்தா எல்லாரும் சேர்ந்து நம்மள முழுக்க ஏப்ப விட்டுருவாங்க. ஓஹோ, நீங்க சுட்டுக்கிட்டே போவீங்க. ஏன் எதுக்கு கேள்வி கேட்க கூடாதா? இந்த பாருமா, நீ ஏழைங்களுக்கு இறக்கம் காட்டுறது ஒட்டத்துக்கு இடம் கொடுத்த மாதிரி. இல்லாதவனே எப்பவுமே இல்லாதவனா வச்சாதான் அவன் நமக்கு அடங்கி நடப்பான். கீதையில சொல்ற மாதிரி சொல்ற, ரொம்ப கரெக்ட். என்ன கரெக்ட்? நீங்க செய்யற அக்கிரமத்தால இந்த பண்ணைக்கு தானே கெட்ட பேர் வரும். அந்த கெட்ட பேரை ஏத்துக்கிறதுக்கு ஆளு ரெடியா இருக்கிறான். மாரியப்பா, எதுமா இவன் தான் சுட்டான். படுவான். நல்லா இருக்கியா? ஏண்டா சுட்ட? ஏஜென்ட் ஐயாவே தர்மலிங்கமும் அவங்க ஆட்களுமா சேர்ந்து வெட்ட வந்தாங்க.
ஐயாவை காப்பாத்த நான் சுட்டேன். நீ ஒரு அப்பாவி. மாமா, நீங்க செய்யறது ரொம்ப அநியாயம். என்னம்மா இப்படி சொல்லிட்ட? உன்னுடைய சொத்து சுகங்களை காப்பாத்தானே நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். பாவம், அதுக்கு என்ன தெரியும்? நீ வா டோக்கா. ஓகே பயல, வாடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. புட்டு புட்டு முடிக்கிறோம். என்னம்மா என்னம்மா, ஏன் உன் முகமெல்லாம் வேர்த்து இருக்கு? கனவு கண்டியா? என்னத்தை என்ன சுத்தி ஏதோ ஆபத்து வட்டம் போடுறதா நினைக்கிறேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் அண்ணன் மகனுக்கு எந்தவித ஆபத்தும் வரவிட மாட்டேன். பயப்படாதம்மா. நான் பயப்படல. எப்படி நம்மளை காப்பாத்திக்கிறதுன்னு யோசிக்கிறேன். இதுக்காகதான் காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கமான்னு சொல்றேன். ஆமா, அப்படி ஒரு பாதுகாப்பு எனக்கு அவசியம் இல்லை. ஊர்ல இருக்கிற எல்லா கல்யாண பத்திரிகையும் சேர்த்தாச்சு. இதுல எந்த மாதிரி பத்திரிகை அடிக்கிறது? சும்மா இருங்க தாத்தா, நான் முக்கியமான வேலையில இருக்கேன், தொந்தரவு பண்ணாதீங்க. அப்படி என்னமா முக்கியமான வேலையா இருக்கிற? பசியா இருக்குதுமா. என் கல்யாணத்துக்கு எந்த மாதிரி பத்திரிகை அடிக்கலாம்னு பாத்துட்டு இருக்கேன். ஓஹோஹோ, போற போக்க பார்த்தா 2 வருமா சேர்ந்து பிறக்க போற பிள்ளைக்கே பேரை வச்சு வைக்க போட்டிருக்க. நாங்க உங்களுக்கு முதல்ல கல்யாணத்தை பண்ணவங்க, பத்திரிகையை நாங்க பாக்குறோம். சும்மா இருங்க தாத்தா, உங்களுக்கு என்ன தெரியும்? உங்க கல்யாணத்துக்கு ஓலையில எழுதிருப்பீங்க. குமராத்தான கேட்கலாம்னு பார்த்தா ஆளையே காணோம். இந்த நேரத்துல எங்க போயிருக்கோம்? சரிப்போ பால் சாப்பிடுறது வேண்டாம். நானே என் கையால கல்கண்டு போட்டு காய்ச்சினது வேண்டாம். சரி, மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். மல்லிகைப்பூ நம்ம என்ன நல்லா இருக்கு. மொட்டை மாடியில வெறும் தரையில படுத்துக்கிட்டு உடம்பு உறுத்தல. உடம்பு உறுத்துது, மெத்து மெத்து ஏதாவது கேக்குது. நீங்க வர வர குழந்தை மாதிரி விளையாடுறீங்க. அடிப்பாரு, ஊர்ல வயசானவெல்லாம் வாலிப மாதிரி விளையாடுறான், நான் குழந்தை மாதிரி விளையாடுறதா தப்பு? ஆமா, என்ன நாட்டாமைக்கு திடீர்னு பொண்டாட்டி மேல ஆசை வந்துடுச்சு? நாள் பூரா ஏறு குடிச்சு உழுகுற விவசாயி கூட வீட்டுக்கு சாயந்தரமா வந்து கொஞ்சாதி கையால கொஞ்சம் வெந்நீர் போட்டு குடிச்சாதான் நிம்மதி. அந்த சோகமே சோகம். பாரதி தெரியுமா? பாரதி அவன் என்ன கேட்டான்? காணி நிலம் வேணும்னு சொன்னா, 10-12 தென்னை மரம் வேணும்னு சொன்னா, ஒரு சின்ன வீடு வேணும்னு கேட்டான், பக்கத்துல ஒரு பட்லி வேணும்னு கேட்டான், பக்கத்துல ஒரு பத்திரி பெண் வேணும்னு கேட்டான். பழைய சோத்துக்கு ஊருக்கா கடிச்சுக்கிற மாதிரி. அவன் பாண்டிச்சேரியில குயில் பாட்டு பாடினான் தெரியுமா உனக்கு? அந்த பாண்டிச்சேரி குயில அப்படி தெரியுமா கத்திச்சு, குக்கோ குக்கோ.
இன்னைக்கு இருந்து நான் உங்க பிளான் வேலையை நீங்க ஷாப்பிங் ஆகும்போது ரொம்ப சிரமப்பட்டேன். எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு மதிப்பு முடியாம போயிடுச்சு. அப்ப நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அந்த நிகழ்ச்சி எல்லாம் என் நினைவுல இன்னும் பசுமையா இருக்கு. நீங்களும் ஏதோ ஒரு இருக்கீங்க நான் நினைக்கவே சேஞ்ச் சாரி, நான் தோல் சாப்பிடுறதில்ல. சாரி, ஏதோ ஞாபகத்துல என்னையே நான் மறந்துட்டேன். என்ன கூப்பிட்ட விஷயத்த சொல்றீங்களா? இந்த பண்ணையில ஒரு எஜுகேஷன் ட்ரஸ்ட், அது இடையில சரிவர நடக்கல. இப்ப நான் திரும்ப அது மூலமா ஊருக்கு பப்ளிக் சர்வீஸ் நான் விளம்பரத்துக்காக அது செய்யல. உங்க அறிவு திறமை எல்லாத்தையும் என் கண்ணால நான் பார்த்திருக்கேன். அதனால நான் முடிவு கண்டிருக்கேன். என்ன முடிவு? உங்களால இந்த ஊருக்கே பெருமை ஏற்படும்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு சாரி, உங்க ஆஃபரை ஏத்துக்க முடியாதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. படிப்பு பொறுத்த வரையிலும் அந்த செலவும் பெருமையும் எங்க அண்ணா ஒருத்தருக்கு தான். உங்க கூட சேரதுனால இந்த விஷயத்துல எனக்கும் அந்த பெருமையில கொஞ்சம் ஷேர் கொடுங்களேன் ப்ளீஸ். மறுக்கிறதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. இப்போ எனக்கு நேரமாச்சு, நான் வரேன். நீங்க தப்பா நினைக்கலன்னா அடிக்கடி இங்க வரேன். இந்த வரம் கிடைக்கிறதுக்காக தான் காலையில இருந்து அத்தனை ட்ரெஸ் மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டு இருந்தீங்க. நல்ல பொண்ணம்மன். மறட்டும் பண்ண விட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு. குமரத்தா, நீ என் தலையை கூட வெட்டிக்குவேன். என்ன களத்து மேட்ராணி வெடிக்குது? பாரு வாணி, கண்ணுல நான் சொல்றது காலமா. இப்ப நான் என்ன செஞ்சுட்டேன்னு என் மேல இப்படி பாருங்க. அது வாணி, அது வந்து இறக்கி போராட்ட கத்துக்கிட்டு அப்பவே புரிஞ்சுட்டேன். இது பாரு வாணி, நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்ல. என்ன மதிக்காத வீட்டுக்கு ஏன் போனேன்? நான் உங்க கூட பேச மாட்டேன். ஐயோ வாணி, ஓ ஆடை மாடு சட்டி பானை சைக்கிள் ஒண்ணு விடாம பண்ண வீட்டுல கொண்டு போய் சேர்க்கணும். ஜாக்கிரதை. இவன் நரகத்துக்கு தான் போவான். கடவுள் ஒருத்தர் பார்த்துட்டே இருப்பாரு. நீங்களும் அப்படித்தான். வாங்கயா, கொடுத்த கடனை திருப்பி வாங்குறதுக்குள்ள போதும் ஆயிடுதுயா. யோ அமீரா, ஐயா இன்னும் என்ன யோசனை பண்ற? ஏயா நீ என்ன திறப்புலாக வந்திருக்கிற? ரிப்பன் கட் பண்ணிட்டு உள்ள போவியா? காலை எடுத்து உள்ள வையா. நீ காலை உள்ள வச்சா தானே சாமான் சட்டி எல்லாம் வெளியே வரும். அங்க பாரு இங்க என்ன தர போகுது? குடிசையில தொடப்பம் ஒற்றை குச்சி ஒட்ட குச்சே போடா. நீ உள்ள, நான் உள்ள போயிட்டா நீ தனியா நிப்பிற. உங்களுக்கு தோண வேண்டாமா? எனக்கு நான் தோண இல்ல, எப்படியும் போறீர அவதிப்படுவீரன்னு சொன்னேன். அதான் போறேன்னு சொல்லிட்டு எப்படி போனா என்ன? என்னைக்கு சொக்கரவரோட சேர்ந்தனோ அன்னைக்கே சட்டையை காட்டி வைக்கிற மாதிரி உயிரை காட்டி வச்சுட்டேன். அப்புறம் என்ன தோண? என்னது அலுமினிய பாத்திரம் வந்து விழுவுது? பின்ன இந்த வீட்டுல அச்சய பாத்திரமா அவ்வளோ? கேட்ட சத்தம் மாதிரி நீயா? ரொம்ப நாள் பிரிவுக்கு அப்புறம் மறுபடியும் சந்திக்கிறோம். நீயா உயிர் போட்டு வந்திருக்கையா? விளையாடுறியா? உள்ள போய் சாமான எடுத்துட்டு வாடான்னு சொன்னா உருந்து வந்து விளையாட்டு காட்டுறியாங்கிட்ட. என்னைக்கு உங்களோட சேர்ந்தனும் அன்னைக்கே மான மரியாதை எல்லாம் போச்சுக்கணும். மான மரியாதை வேற இருக்கா உனக்கு? நீர் வெளியே ரெண்டு புரிஞ்சு விட்டீரு. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன், இந்த கிராமத்து பெண்கிட்ட மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான். கோழி குஞ்சு மாதிரி ஒரு கலக்க தூக்குறான். ஒருத்தி கோழி விரிச்சா, ஒருத்தி உள்ள போட்டு அமுக்குறான், ஒருத்தி உருட்டியா விட்டா 10 நிமிஷத்துக்குள்ள ஒண்ணுமே புரியா போச்சு வக்கீலு. என்ன வழிநாயகம், எல்லாம் முடிஞ்சதா? யார கேட்டு இந்த வேலை செஞ்சீங்க? சேயா ஏழுங்க வைத்தறிச்சல கூட்டிக்கிறீங்க. நீங்க இப்படி அக்கிரமம் பண்றதுனால எனக்கு இல்ல கெட்ட பேரு வருது. ஐயா, இவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமே நமக்குள்ள எந்த தகராறும் இருக்காது. ஊர் திருவிழா விஷயமா நான் நாட்டாமக்காரரை சந்திச்சு பேசலான்னு வந்தேன். இந்த வருஷம் திருவிழாவை பெரிய
பெரிய அளவுல கொண்டாடி நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம்னு இருக்கிறேன். வரட்டுமா? பாத்தீங்களாமா? நல்லா பாருங்க, கண்குளிர பாருங்க. பசியால வயிறெறிஞ்சு போயிருக்கிற கூட்டம் நெருப்புல எரிஞ்சு கிடக்கிற காட்சிய பாருங்க. இந்த பாருங்க, புருஷனை பறி கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கு. எல்லாம் உங்க வயசு. தகப்பனையெல்லாம் இழந்துட்டு நிக்கிறே பிள்ளைங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? பாருங்க, ஐயோ, விதைக்கி விட்டுருந்த நெல்லையெல்லாம் கொளுத்தி விட்டானுங்களே. இதுக்கு இவங்க செஞ்ச பாவம் என்ன? ஏழைகளா பிறந்தது பாவமா, இல்ல கலப்பே நம்பிக்கிட்டு இருந்தது பாவமா? எல்லாம் போச்சே. ஐயோ ஐயா, நீங்க கண்ணீர் விட்ட அந்த பூமி தாங்காது, அழாதீங்க. என்னமா செய்யறது? இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் இன்னும் உயிரோட இருக்கனே, அழாம என்ன செய்யறது? நான் அன்னைக்கே சொன்னேன், இந்த அக்கிரமத்தை எதிர்க்க எனக்கு சக்தி இல்லைன்னு. தப்பு செஞ்சவங்களை நீங்க அப்பவே தண்டிச்சிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல. கேளுங்கம்மா, நல்லா கேளுங்கம்மா. ஐயா, இப்பதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க. அந்த ஏஜென்ட் பையனை ரெண்டா வகர்ந்துடுறோம். வெட்டுங்களா, வெட்டுங்களா, அவன் தலையை கொண்டாந்து என் கையில கொடுக்கணும். அவனை வெட்டினாக்கா எரிஞ்ச கிராமம் திரும்பி வந்துருமா? இதோ உட்கார்ந்துருக்குங்களே, புருஷனை பறி கொடுத்துட்டு எல்லாரும் உயிரோட திரும்பி வந்துருவானா? அப்படிலாம் சொல்லு. நீ என்ன போறது? நான் போறேன். என்ன அந்த ஏஜென்ட்ட வெட்டுறேன், என்ன அவன் கொடல முடியும் மாலையா போடுறேன், என்ன எல்லாரும் உயிரோட வந்துருவாங்களா? அறிவு கெட்ட பசங்களா வெட்டுறாங்களா? இப்ப எங்க வீடு வாசல் எல்லாம் பறி கொடுத்து நிக்கிறோமே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அவரை கேட்க தேவையில்லை, அதுக்கு பதில் நான் சொல்றேன். நீங்க இழந்ததையெல்லாம் என்னால் திருப்பி தர முடியாது. இருந்தாலும் கூட அதுக்கு ஈடு கட்டுறேன். இனிமே
பண்ணைக்குன்னு எந்த நிலமும் தேவையில்லை. நீங்க உழுத நிலமெல்லாம் உங்களுக்கே சொந்தம். எரிஞ்ச இந்த இடத்துல புதுசா ஒரு ஊரையே கட்டித்தரேன். அம்மா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? சொன்னதை செஞ்சு காட்ட வேண்டியது என் பொறுப்பு. உங்களால முடியுமா? முடியும். அந்த தைரியத்துல தான் வாக்கு கொடுத்தேன். வக்கீல் சார், சத்திரம், பால் பண்ணை, பள்ளிக்கூடம் எல்லாத்தையும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒதுக்கி கொடுங்க. அவங்களுக்கு தேவையான உணவு உடைகளை உடனே கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. போங்க. அம்மா, நீங்க செய்யற உதவிக்கு இந்த ஊரே நன்றி கடன் பட்டிருக்கு. எனக்கு வக்கில்ல, ஆனா வாக்கு இருக்கு. நீங்க என்ன கேட்டால், எதை கேட்டால், எப்ப கேட்டால் என் உயிரையே தியாகம் பண்ணி அதை செய்து கொடுக்க தயாரா இருக்கு. என் தாய் மேல ஆளே, இது சத்தியம். யாரை கேட்டாங்க போறேன்? யாரை கேட்டு நிலத்தை கொடுக்கறேன் சொன்னேன்? நீங்க செய்த பாவத்துக்கு பிராயச்சித்தமா கொடுத்தேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுதான் நீங்க சொல்லியிருக்கேன். கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. நான் இந்த பண்ணையோட ஏஜென்ட்மா. சட்டப்படி எனக்கு தெரியாம நீ எப்படி வாக்கு கொடுக்கலாம்? சட்டப்படி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. இன்னையில இருந்து நான் மேஜர் ஆயிட்டேன். இனிமே என் விருப்பு வெறுப்புகளை பொறுத்துதான் எந்த முடிவும். அதை நீங்க புரிஞ்சு. அப்படியா? கௌரி மேஜரான விஷயத்தை நான் தான் சொன்னேன். நீதான் சொன்னியா? ஆமா. இனிமே எனக்கு தேவையில்லை. ஆனா ஒண்ணு சொல்றேன், அவரை காப்பாத்திக்க உனக்கு அவசியம் இது தேவை. இதப்பா, உனக்கு காரி நான் என்ன நியமிச்சு உங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடி எழுதி கொடுத்த பாரா பட்டணி உனக்கு முன்னாடியே கீழ் தெரியல. என்ன பத்தி நான் சொல்றேன். இப்ப நான் ஏஜெண்டா பேசுறேன். உன் தாய் மாமனா பேசுறேம்மா. உன்னை சின்ன குழந்தையா வளர்க்க ஆரம்பிச்சிருந்து இதுவரைக்கும் ஏதாவது குறை வச்சிருக்கிறான். ஆனா இன்னைக்கு நீ திடீர்னு விவசாயிகளுக்கு நிலத்தை எடுத்து கொடுக்கறேன்னு சொல்லிட்டு வந்தேன். அதே நல்ல பேர் எடுக்கிறதுக்காக நான் அன்னைக்கு செஞ்சிருந்தேன்னா இன்னைக்கு உனக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு நிலம் ஏறம்மா. ஏம்மா, எனக்காக நான் இதுவரைக்கும் பணம், சொத்து, சுகம் ஏதாவது சேர்த்து வச்சிருக்கிறேனா? ஒருத்தனை வாழ வைக்கிறதுக்கு 10 பேரை சாகரிச்சுதாமா தீரணும். அதுக்கு நாம என்ன செய்யறது? இத பாருமா, நீ விரும்பினாலும் விரும்பலனாலும் என் மூச்சு இருக்கிற வரைக்கும் உனக்கு பாதுகாப்பா இருக்க வேண்டியது என்னுடைய கடமை. பண்ண சார், நான் வரேன். வக்கீல் சார், இந்த பண்ண லீகல் அட்வைசர் தானே நீங்க? நான் சொன்னபடியே நீங்க சொன்ன பிரகாரம் பண்ணைக்கு சொந்தமான வீடு, சத்திரம், பால் பண்ணை எல்லாமே பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்தாச்சுமா. சரி. சொக்கா, நீ கில்லாடிடா. நிஜமாவே உனக்கு கிரிமினல் பிரைன். தோல்வியை எவன் ஒருத்த வெற்றியா மாத்திக்கிறானோ அவன் தாண்டா ஒரிஜினல் ராஜதந்திரி. சாதி இது என் ஆவி. நான் ஒரு பொருள் மேல ஆசை வச்சேன்னா அவ்வளவு சுலபத்தில் இழந்துட மாட்டேன். அதுதான் ஞாபகார்த்தமா மாத்து சாவியை கையிலேயே வச்சிட்டு இருக்கேன். நேற்று இந்த ஊர்ல நடந்த தீ விபத்துக்கு காரணம் யாரு என்னன்னு யாருக்காவது தெரிஞ்சா அதை இங்க தைரியமா சொல்லலாம். நாங்க தீவிரமா நடவடிக்கை எடுப்போம். இந்த ஊர்ல சில பெரிய மனிதர்கள் இந்த மாதிரி நாச காரியங்களை பொழுதுபோக்கா செய்யறாங்கன்றது டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும். ஆனா அதுக்கு தகுந்த ஆதாரம் கிடைக்கல. இப்ப நடந்த இந்த சம்பவத்துக்கு பண்ணை ஏஜென்ட் சொக்கநாதன் தான் காரணம்னு டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அது உண்மைதானான்னு தெரியணும். மிஸ்டர் தர்மலிங்கம், நீங்க இந்த ஊர் நாட்டாமக்காரர். உங்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு இங்க வேல்யூ அதிகம். நீங்க சொல்லுங்க, இந்த தீ விபத்துக்கு காரணம் என்ன? யாரா இருக்க முடியும் நீங்க நம்புறீங்க? பிளீஸ். இதுவரைக்கும் எங்க கிராமத்தை அந்த மகமாயி தான் காப்பாத்திட்டு வந்தா. எங்க ஊருக்குள்ள போலீஸ் வர்றது இதுதானுங்க முதல் தடவை. எங்க ஊர்ல யாருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தர் விரோதம் கிடையாதுங்க. திருவிழா நடந்தது, புள்ள குட்டிங்க பட்டாசு வெடிச்சது.
அதனாலதான் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி யாரு மேலேயும் ஆபாண்டமா பழி சொல்றதுக்கு நான் விரும்பல. சோ இந்த விபத்து தற்செயலா நடந்தது நீங்க சொல்றீங்க. ஆல்ரைட், உங்க ஸ்டேட்மெண்ட் எழுதி அனுப்பிச்சிருங்க. பட் ஒன் திங், எந்த நேரமும் எங்க டிபார்ட்மெண்டோட உதவி உங்களுக்கு கிடைக்கும். வரேன். என் வாக்கு மூலம் உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கும்னு நினைக்கிறேன். தண்டிக்கிறதுனால எந்த தவறையும் உணர்த்த முடியாது. மன்னிக்கிறது மூலியமா மிருகமா இருந்தவனை கூட மனுஷனா மாத்த முடியும். நான் அடிக்கடி சத்தியம் சத்தியம் சொல்வனே, அதுக்கு இதுதான் அர்த்தம். வாங்க எல்லாம். இவன் தான் தீ வச்சான் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா 5 வருஷம் உள்ள போயிட்டு வெளியே வந்து நிம்மதியா இருந்திருப்பேன். அத விட்டுட்டு அந்த தர்மலிங்கம் என்ன மன்னிக்கிற மாதிரி மன்னிச்சுட்டு அவன் ஊர்ல பேர் எடுத்துட்டானேயா, பேர் எடுத்துட்டானே. இத ஒண்ண செய்ய, கையில ஓட்ட விழுந்துற போகுது. எனக்கு ஒரு காலம் வராம இருக்க போகுது. ஐ டவுட் நீ தேர மாட்ட. சொக்கா, ஊருக்குள்ள உன்னை தர்ம அடி அடிச்சு தான் கொல்ல போறான். குடிக்கிற தண்ணியில வெட்டி வேறு போடாத நாளே இருக்கக்கூடாது, புரியுதா? நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த காரணம் கொண்டு கெட்ட பேர் வரக்கூடாது. அம்மா மூஞ்சி சொல்லிக்கூடாது. ஒண்ணு விடாம எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டுறா. வீட்டுல வேண்டாத சாமான ஒண்ணு இருக்கக்கூடாது, புரியுதா? அவரேடா பாக்குற, ஆளுதெல்லாம் அப்புறம் பொருள்கள் முதல்ல ஓடு. சத்திரமா சாவடியா, நடுக்கூடத்துல சீட்டா. ஏன்னா தொண பேசிட்டு இருக்கிறேன். உன்னால சேர்ந்ததை பிரிச்சு விட்டு தொலைச்சேன். சேர்க்கையே சரியில்லை. யார சேர விட்டீங்க, எங்க சேர விட்டீங்க? சீட்லயும் பிரிச்சாச்சா? கமெண்ட்ரா, ஆட்டம் கட்டு போகுது. ஆட்டக்கார நீ கட்டது பத்தாது, இப்ப ஆட்டமே கட்டு போச்சா? வக்கீல் அம்மா உத்தரவு, வீடெல்லாம் தொடங்கி சொல்லி. காலடியா ரெடியா? கால நான் எங்கடா காலக்கீழ வச்சிருக்கேன்? மேலதானே வச்சிருக்கேன். உன்னதான் நான் சொல்ல முடியும். மத்தவங்க எல்லாம் அவங்கவங்களா புரிஞ்சுக்கணும். ஓஹோ, சொக்கம் கால சொல்றியா? இந்த உன் கால என்னைக்கு ஜெரிக்க போறோன்னு இருக்கு. எழுந்திருச்சு வந்த என்ன ஆகும் தெரியுமில்ல? சொக்கா, நான் நிறைய விட்டுருக்கேன், பாதியில போகாது ஆடு. பிஏபிஎல எழுந்து வந்தா என்ன ஆகுன்னு தெரியும் கேட்ட உடனே எனக்கு ஒண்ணு கவனத்துக்கு வருது. சேலம் பக்கத்துல பொட்டுரட்டிப்பட்டிங்கிற கிராமத்துல வரதமரதன் ஒரு பெரிய ரவுடி. அவனுக்கு ஊருக்கு வெளியே ஜாக பாரம் ஏத்துற வண்டி ஒண்ணு தாண்டப்படாதவன உடனே குரல் கொடுப்பான். வண்டியில் இருக்கிறவங்க பார்த்து ஐயோ வரதனா கவனிக்கவே இல்லை, இந்தாங்க அப்படின்னு 5 or 10 கையில கொடுத்துருவாங்க. இப்படியே பொழப்பு. பல நாள் ஒரு வண்டி பார்த்து குரல் கொடுத்தான். அந்த வண்டிக்காரன் ஊருக்கு புதுசு, எட்டி பார்த்தான். என்னடா பாக்குற, நான் ஒருத்தர் இருக்கிறது கவனிக்கல அப்படின்னா. என்னத்த கவனிக்க சொல்றேன்னா அவன், அதுக்கு இவன் இல்ல யாரு? வரதன். நம்ம வரத 5 or 10 கொடுக்க வேண்டியதானடா அப்படின்னா. குடுக்கலன்னா என்ன பண்ணுவேன்னா அவன், டேய் எழுந்து வந்தா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னா. வாயன்ட்டான். அதுக்கு நம்ம வரதல்ல, அது ஏண்டா டேய் இந்த பக்கம் நீ மறுபடியும் வராம இருக்க போற, அப்ப பார்த்து போனானே. அட முண்டா, எழுந்துச்சு போய் உதைக்க வேண்டியதானே. அவனுக்கு தான் காரே இல்லையா, இருந்தா தானே போய் அடிக்கிறதுக்கு. இப்ப எதுக்கு சொன்ன இத? எதுக்குன்னா நான் எழுந்து வந்தா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு எல்லாரும் கேட்ட கூடாது. இவர் கேட்கலாமே, கால் இருக்க. கால் இருந்தா என்ன பண்றது, பல்ல பிடிக்கிட்டாங்களே. பதவி போச்சு. எல்லாத்தையும் நேரட்டா புரிஞ்சுக்க வேண்டிய. இந்த பாரு, ஒரு முக்கியமான ஆள் இந்த வீட்டுக்கு வரப்போகுது, அதனாலதான் இவ்வளவு ஏற்பாடலாம். இவர் முக்கியமான ஆள் இல்லையா? சும்மா அவரை பத்தி அவன் நொந்து போய் உட்காந்துருக்காரு. இந்த பாரு, உனக்கு என்ன, யாரு வந்தா என்ன, யாரு போனா என்ன, நாம இருப்போம். ஆரம்பிடுதேன். Sacrifice is my service. Service is the only motto. அப்படின்னா என்ன தம்பி அர்த்தம்? தியாகமே எனது சேவை, சேவைதான் எனது லட்சியம்னு அர்த்தம். எங்க அண்ணனுக்காகவே உருவான வரிகள். பெரிய பண்ண வீட்டுக்கு போய் அந்த பத்திரத்தை வாங்கிட்டு வான்னு சொன்ன, இங்க பொம்பளை கூட உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருக்க. அத அன்னிக்கிட்டே சொல்லிட்டாங்க. என்ன சொன்ன? தம்பி உங்களே போ சொல்லுதுங்க. என்னையா, யாரா இவன்? உழுகிறவனுக்கே நிலம் சொந்தம்னு பண்ணையாரமா சொல்லிட்டாங்க. அதுக்காக ஊரே எதிர்பார்த்துட்டு இருக்கு. நானும் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டேன். அவன் பத்திரத்தை இங்கிலீஷ்ல டைப் பண்ணி வச்சிருப்பான். அத்தனையும் படிச்சு என்னால புரிஞ்சுக்க முடியாது. அதனால தான் ஒன்ன போக சொல்றேன். போற அந்த சொக்கரை அதை ஏதாவது தில்லுமுல்லு பண்ணிட போறா. ஏப்பா, நீ பல பேர் வாழ்க்கையோட பிரதிநிதியா போற, பார்த்து நிதானமா நடந்துக்க. அவனுக்கு நீங்க வக்காலத்து வாங்குறீங்களா? சின்ன பிள்ளை மாதிரி அவனுக்கு செல்லம் கொடுத்துக்கிட்டே இருக்க. ஒரு நாளைக்கு என் பேச்சே கேட்க மாட்டான். 20 வருஷம் ஆச்சு, இன்னுமா சண்டை நிக்கிற? இதுக்கு தான் கால காலத்துல ஒண்ணு பிறக்கணும். பிறக்கிற வயசு அது, மறக்கிற வயசு. என் தம்பி ஒருத்தன் பிறந்திருக்கான போதாது, அவனை படிக்க வைக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடி என் குடல் அறுந்து போச்சு. என்னது இன்னுமா அந்த இருமல் நிக்கல? சீமா வைத்தியரை பாத்தியா, உடம்புக்கு என்னன்னு சொன்னாரு? எனக்கு ரத்த கொதிப்பு அதிகமா இருக்கிறதா சொல்றாரு. ரத்த கொதிப்பா? ஆமா. அவரை பார்க்க போகும்போது நான் கொஞ்சம் வெள்ளையும் சள்ளையுமா போயிட்டேன். நான் என்னமோ பெரிய பணக்காரன் நினைச்சுக்கிட்டு அந்த பணக்கார வியாதி எனக்கு இருக்கிறதா சொல்லிட்டேன். சும்மா விளையாடாத, உடம்ப கவனிச்சுக்கோ. சின்ன விஷயத்துக்கெல்லாம் உணர்ச்சி வசப்படாத, நமக்கு உடம்புதான் முக்கியம். இது என்ன வயலா வளங்குறையாம இருக்கிறதுக்கு? ஆனா உனக்காக இல்லப்பா, எங்களுக்காக. உன்னை நம்பி
இந்த ஊரே இருக்கு. தாத்தா, இப்ப சொன்னீங்களே, ஏற சுமக்க வேண்டிய இந்த தோல்ல ஊரை சுமக்க வேண்டிய உன்னதமான பொறுப்பு ஆண்டவன் என்கிட்ட ஒப்படைச்சிருக்கான். ஒருத்தன் என்ன பார்த்து போடா நாய என்ன நான் பொறுத்துக்குவேன். ஆனா நன்றி கட்டவனேன்னு சொன்னான்னா அந்த நிமிஷமே தூக்கு மாட்டிட்டு செத்துக்குவேன். அடே அதை விடப்பா. அடடே, நான் வந்த விஷயத்தை மறந்துட்டேன். ஏமா இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. அப்ப ராகுகாலம் போயிருக்கோம். ஏன் நிக்கிற வெத்தலை பாக்கொண்டா? பரவாயில்லையே, என் பேரன் நான் பேச போற விஷயத்தை கூட்டகமா புரிஞ்சுக்கிட்டு வெத்தலை போட்டு சொல்றாரு. இந்தா வெத்தலை பாக்க மாத்திக்கும். வெத்தலை பாக்க மாத்திக்கிறதா? எதுக்காக? எதுக்காகவா? குமரனுக்கும் வாணிக்கும் கல்யாணம், அதனால இன்னைக்கு நிச்சயம் பண்ணிக்கணும். குமரனுக்கு கல்யாணமா? இப்பவா? நல்லா சொன்னீங்க. உனக்கு நாங்க 14 வயசுல கல்யாணத்தை பண்ணிட்டோம். அவனுக்கு 24 வயசாச்சு. வாணிய தொட்டில போடுறது நீ என்ன சொன்ன? ஏன் தம்பி கொண்டாட்டி நீ உரிமை கொண்டாடுனீங்க. அதனால வர்ற வெள்ளிக்கிழமை நம்ம அம்மன் கோயில்ல வாணிக்கும் குமரனுக்கும் கல்யாணம். பெட்ட பாக்க மாத்திக்கும். தேவரையா ஐயா வணக்கம். வாங்க வாங்க. என்ன சமாச்சாரம்? ஐயா இன்னைக்கு வர சொன்னீங்க. ஓஹோ, உங்க பொண்ணுக்கு தலைப்பிரசவம் சொன்னீங்கல்ல? ஆமா. பணம் கேட்டீங்கல்ல? உட்கார். நம்ம ஓதுவார் மகளுக்கு தலைப்பிரசவமா? பணம் வேணும்னு கேட்டாரு. நெல்லு வித்து பணம் வருமே நினைச்சு நானும் தர்றேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். இருந்த நெல்லை எல்லாம் தீ விபத்துல ஏழைகளுக்கு கஞ்சி காய்ச்சி ஊத்திட்டோம். அதனால உன் சங்கிலியில் ஒண்ணு காட்டி விடு. எங்க நாளைக்கு வேணும்னா ரொக்கமா புரட்டி கொடுத்துடலாமே. அப்படி இன்னைக்கு வேணும்னு கேட்கிறாரு. அதுக்கு இல்லைங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆச்சு. சிவகாமி, மத்தவங்க வாழணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் வெள்ளிக்கிழமை தான் அள்ளி அள்ளி கொடுக்கணும். நம்மளால அள்ளி கொடுக்க முடியாது, கழட்டியாவது கொடுப்போமே. என்ன இதுக்கு போய் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன யோசனை பண்றீங்க? இதை வித்து செலவு பண்ணுங்க. ஐயா சொன்ன வாக்கு, உங்க வாசலுக்கு வந்த ஏழைகள் கைவிடாம காப்பாத்துறீங்க. நீங்க என்னைக்குமே நல்லா இருக்கணுங்க. பரவாயில்ல. ஐயா வரேன். ஆமா, கஷ்டம்னு வந்தா காப்பாத்தணும், உதவின்னு வந்தா உயிரே கொடுக்கணும்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஒரு சின்ன சங்கிலியை கேட்டதுக்காக உம்முன்னு பாக்குறீங்க. கழுத நீ எவ்வளவுதான் திட்டினாலும் உன் பெருந்தன்மையை பார்த்து அவ சந்தோஷம் தான் படுவான். ஆமா, கல்யாணத்தை பத்தி பேசி போட்டு கோச்சுக்கிட்டா எப்படி? நாலு நெருக்க வீட்டுல இருக்கு, மனவன் பேசி முடிப்போம். இந்த பாருங்க, உங்களுக்கு தேவையான வேலையெல்லாம் நீங்க தான் கவனிக்கணும். அந்த பொறுப்பெல்லாம் என் தலையில சுமத்த வேண்டாம். உழுதவனுக்கு நிலத்தை வாங்கி கொடுக்க வேண்டிய பெரிய பொறுப்பு என் தலையில கட்டியிருக்காங்க. நான் அதை பார்ப்பனா இதை பார்ப்பேன். வாங்க, அது பொம்மைங்க, நீங்க மேல இருங்க. வாங்க வாங்கன்னு வந்து ஊட்டி போற அளவுக்கு இருக்குன்னா இனிமே இவர் அனுசரிச்சா தான் நம்ம கரண்ட் உத்தியோகம் நிலைக்கும் போட்டிருக்கு. உத்தியோகம் நிலைக்கட்டுமே. முதல்ல உங்க உதவிக்கு நன்றி. அது என் கடமை. உங்களுக்காக நான் எதையும் கொடுக்க தயாரா இருக்கேன். நீங்க தயாரா இருக்கலாம், ஆனா நாங்க ஏத்துக்க தயாரா இல்லையே. ஏன் அப்படி சொல்றீங்க? எங்களுக்கு கொடுத்துட்டு கடைசியில நீங்க ஏழை ஆயிடுவீங்க, நாங்க பணக்காரங்களாயிடுவோம். ஓ, எனக்கும் உங்க கூட ஏழையா வாழத்தான் ஆசை. அப்படி ஆசைப்படாதீங்க. இட்ஸ் an illusion. எளிமையா வாழலாம், ஆனா ஏழ்மையா வாழ வேண்டாம். இப்படி வலுவுல நான் வந்தாலும் இன்டைரக்டா என்ன ஒதுக்கியே பேசுறீங்களே, உங்க கூட என்ன சேர்த்துக்க கூடாதா? ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல, வார்த்தைக்கு வார்த்தை உங்கன்னு சொல்றீங்களே, அத நினைச்சு சிரிச்சேன். உங்களுக்கு தான் எவ்வளவு பிரியம் இந்த ஊர் மேல. ஏங்க பேசிட்டேனா? உங்ககிட்ட பேச கத்துக்கணும். as a matter of fact, செஸ் போர்ட்ல விளையாடுற மாதிரி உங்க கூட பேசணும். நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கேன். சாரி, வந்த விஷயத்த பேசாம நான் எதையோ பேசிட்டு இருக்கேனே. நிலப்பத்திரங்களை தர்றதா சொன்னீங்களா? அதை வாங்கிட்டு வர சொல்லி அண்ணன் அனுப்பிச்சாரு. உடனே வரணும்னு அவர் உத்தரவு. ரெடியா இருக்கு, கொண்டு வா. இவ பேச்ச வச்சு எடை போட முடியுது, போக்க வச்சு புரிஞ்சுக்க முடியலையே. விசித்திரமான பொண்ணா இல்ல விபரீதமான பொண்ணா? I can't judge her. ஆமா, படிக்க ஃபாரின் போறதுக்கு தான் உங்க அண்ணனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க. சரி, இங்க வரத்துக்கும் என் கூட பேசுறதுக்கு கூடவா உங்க அண்ணனோட உதவி தேவைப்படுது? ஆமாங்க, நான் எது செஞ்சாலும் எங்க அண்ணன் சொல்படிதான் செய்வேன். I see. இந்தாங்க பத்திரம். ரொம்ப நன்றி. மிஸ்டர் குமரன், நான் உங்களை பத்தி என் எண்ணத்தை சொன்னேன். என்னை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. நல்ல பொண்ணு, நல்ல குணம், நல்ல படிப்பு, இதெல்லாம் ஒன்னா சேர்றது ரொம்ப அபூர்வம். இதோட அழகும் சேரணும்னா அதுக்கு உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்க வேண்டாம். இதெல்லாம் காட்ஸ் கிஃப்ட். உங்களை அடைய போறவர் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அந்த அதிர்ஷ்டசாலி எப்படி இருக்காரு தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? வாங்க, you must see.
கண்ணாடியால எதிரில் உள்ள உருவத்தை தான் பிரதிபலிக்க முடியுமே தவிர உள்ளத்தை ஊடுருவி காட்ட முடியாது. முத்துக்குமாரன், என்னை சுத்தி இருக்கிற பயங்கரத்திலிருந்து தப்பிக்க எனக்காக நான் தேர்ந்தெடுத்திருக்கிற ஆண்மகன் நீங்க. உங்களை அடையறதுக்கு மகமாய் கிட்ட வேண்டாத நாளே இல்லை. தயவு செஞ்சு மறுக்காம என்ன உங்க மனைவியா ஏத்துக்குவீங்களா? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க குமரன். குமரன், என்னங்க? அவன் போயிட்டாமா, நீ அழகா உருக்கமா சொன்ன, கேட்காம போயிட்டானே மாடே. வயசாயிட்டதுனால என் மூளை சோவா ஒர்க் பண்ணிருச்சு. எனக்கு இப்பதான் தெரியுது. ஏமா கல்யாண ஆசை வந்தா எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்க கூடாது. சொல்லி இருந்தா சுயம்பரமே நடத்தி இருப்பேனே. ஏன் இதே பயலை கொண்டு வந்திருப்பேனே. இப்ப உன்னை சீப்பா பேசிட்டு போயிட்டானேம்மா. இத பாரு, எப்பவுமே நம்ம விட ஏழைக்கு முன்யோஜனை ஜாஸ்தி. அவனை மறந்துடுமா? ஐயோ மாமா, அவன் உனக்கு கிடைக்க மாட்டாமா. என் குணம் உங்களுக்கு நல்லா தெரியுமில்ல. நான் ஆசைப்பட்டது எதுவா இருந்தாலும் அதை எப்படியாவது அடையாள விட மாட்டேன். இதே குமரனை மணமகனாக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறேன். ஆர்த்தி தட்டோட எதிர்பார்த்து காத்துட்டு என்ன எல்லாரும் என்ன வரவேற்கிறீங்க? நீங்க எல்லாம் எங்க வந்தீங்க? உங்களை எதிர்பார்த்து தான் நாங்க இருக்கிறோம். நானும் அதான் எதிர்பார்த்துக்கிட்டு நிக்கிறேன். ஏன் நிக்கிறேன்? உட்காருங்களே. அதுக்கு இல்லையா, தம்பிய பத்திரம் வாங்கிட்டு வரதுக்காக அனுப்பிச்சேன். அவனுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றேன். அச்சோ, நாங்க பத்திரத்துக்காக இங்க வரல. குழந்தை வாணிக்கும் குமரனுக்கும் நடக்க போற கல்யாணத்தை பத்தி. ஓஹோ, அதுக்குள்ள உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா? இன்னும் 4 தான் பாக்கி இருக்கா. குழந்தை வாணி சொல்லிட்டே ஓடிட்டு இருக்கா. சின்ன விண்ணப்பம். என்ன? உங்களுக்கு இப்பதான் 40 வயசாருது. 60க்கு இன்னும் 20 வருஷம் இருக்கு. அதுக்குள்ள உங்க தம்பி கல்யாணத்தை ஓஹோன்னு நடத்தணும். நீங்க எல்லாம் இருக்கீங்களா? ஜாம் ஜாம் நடத்துங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னொரு சின்ன விண்ணப்பம். என்ன? சாயங்காலம் டான்ஸ் திருவாரூர் தில்லானா மோகனாமலை ஓட்டா ரொம்ப மக்களமா இருக்கும். அப்ப இவருக்கு வேலை கிடையாது. சிக்கல் சண்முக சுந்தரம் இல்ல ஊரோடா. ஒரு சின்ன சந்தேகம். என் தம்பி பட்டணத்துல படிச்சவன், கொஞ்சம் நாகரிகமானவன். இப்படி எல்லாம் அதனால என்ன பேண்ட போட்டு இங்கிலீஷ்லயே மந்திரத்தை சொல்லிட்டா போறது. பரவாயில்ல பேசிக்கிட்டு நல்ல நேரம் வந்துருச்சு. எவரையா இந்த திருமாங்கடி செஞ்சுட்டேன். அம்பி சீக்கிரமே கல்யாண பொண்ணுக்கும் பையனுக்கும் 2 ரோஜா மாலை, அப்படியே மலமாய்க்கு ஒரு சாமி மாலை. ஏ குமரப்பா, என்ன இப்ப சுத்திட்டு இருக்கிற? பத்திரத்தை வாங்க போனவனை காணலன்னு அண்ணன் தவியா தவிச்சுக்கிட்டு பாப்பா. ஏன் இப்படி குறுக்கு நெடுக்குமா நடந்துகிட்டு இருக்கீங்க? தம்பி வந்துடும், நீங்க சாப்பிட வாங்க. ஊருக்கு சாப்பாடு கிடைக்குமான்னு நான் ஏங்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன அவசரம்? வாங்க ஐயா, பண்ணையாரம் வந்திருக்காங்க. யாரு? பண்ணையாரம். பண்ணையா? வாங்கம்மா வாங்க. இந்த ஏழை பிடிச்சிக்கு நீங்க வரணுமா? நிக்கிறீங்களா உள்ள? பத்திரத்தை வாங்கிட்டு வரதுக்காக தம்பி அனுப்பிச்சிருந்தாங்களே, அவங்க வரலையா? வந்தாருங்க. பத்திரத்தை நானே நேரடியா கொண்டு போய் கொடுத்துறேன். நீங்க போங்கன்னு சொன்ன போயிட்டாரு. போங்கன்னு சொன்னா உடனே போயிடுறதா? யாருடைய வேலைக்காரும் யாரும் ஏவரம் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாத பையன். சிவகாமி, அம்மாவுக்கு தாகத்துக்கு ஏதாவது கொண்டா? நீங்க உட்காருங்கம்மா. பரவாயில்லைங்க. ஐயோ பரவாயில்ல, உட்காருங்க. பெரியவங்க நீங்க. அதான் பண்பு, அதான் பண்பு. பரம்பரை அடக்கம் பாதி, படிச்சதுனால வந்த மரியாதை பாதி. ரொம்ப நல்லா இருக்கணும். நான் உட்காந்துட்டேன், நீங்க உட்காருங்க. பத்திரம் இத பத்திரமா கொண்டுட்டு போய் ஊர் பஞ்சாயத்துல ஒப்படைக்கணும். அம்மா, உங்க அப்பா உயிரோட இருக்கும்போது வறுமையில வாழ்ந்த ஏழை விவசாயிகளுக்கு கூலியை ரொம்ப உயர்த்தி கொடுத்தார். இப்ப நீங்க செய்திருக்கிற இந்த காரியத்துக்கு உங்களை எப்படி என்ன சொல்லி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் வேண்டாங்க. உழைக்கிற விவசாயிங்க நல்லா இருந்தாதான் இந்த உலகமே நல்லா இருக்கும்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. மோர் சாப்பிடுங்கம்மா. நான் இன்னைக்கு கௌரி விரதம் எடுத்திருக்கேன். கோயிலுக்கு போயிட்டு வர்ற வழியில பத்திரத்தை கொடுத்துட்டு உங்க ஆசீர்வாதமும் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். கௌரி விரதம் எடுக்கிறதே நான் மனசுக்கு பிடிச்சவளை கணவனே அடையணுங்கிறதுக்காகத்தான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உங்க மனசுக்கு பிடிச்சவனே நீங்க கணவன் அடையணும். என்னுடைய மனப்பூர்வமான ஆசீர்வாதம். அது மட்டும் இல்ல, கல்யாணத்தை நானே பக்கத்துல இருந்து முடிச்சு வச்சிடறேன். அது தெரிஞ்சுதான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். என்ன செய்யணும் சொல்லுங்க. காப்பாத்துன்னு கேட்டா சித சக்கரவர்த்தி மாதிரி தன்னையே திராசுல வைக்கிற உயர்ந்த குணம் தர்மலிங்க தேவருக்கு உண்டு எனக்கு நல்லா தெரியும். ஆனா
நிலைமையை சொன்னா சொல்லுங்கம்மா, எதுவா இருந்தாலும் செஞ்சிடறேன். உங்க சொந்த விஷயமா இருந்தா கூட எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எனக்கு நேர்மைதான் முக்கியம். பச்சை குழந்தை வந்து குறப்பட்டாலும் பாரபட்சம் இல்லாம பஞ்சாயம் பண்றதுதான் என்னுடைய பழக்கம். ஆண் யாருன்னு சொன்னா உங்க உதவி எனக்கு உண்டுங்கிறீங்க. உதவியா? உத்தரவு போடுங்க. நீங்க மனசுல யார நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க, அவனை இழுத்து கொண்டாந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். கட்டாயமாவா? ஏன் கசக்குதா? பழையார் பண்ண கட்டிக்கிறதுக்கு கசக்குதான்னு உங்களை கட்டிக்கிறதுக்கு அவன் கொடுத்து வச்சிருக்கணுமா? அதுக்கு அவர் சம்மதிக்கணுமே. சம்மதிக்க வைக்க நீங்க சொல்லுங்க. அவசரப்பட்டாச்சு. ஐயோ, இது கல்யாண விஷயம், காலம் தாழ்த்தக்கூடாது. ஆன கஞ்சி பழங்கஞ்சி ஆயிடுதம்மா. அந்த பழங்கஞ்சி தான் எனக்கு தேவை. அதுவும் உங்க வீட்டு பாத்திரத்துல வேணும். தருவீங்களா? புரியலையம்மா. எனக்கும் தான் புரியல. இதை விட உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? இதுல வெட்கப்படுறதுக்கு என்னவா இருக்கு? தாராளமா சொல்லுங்க. வெட்க மட்டுமில்ல, அதுல என் வாழ்க்கையே அடங்கியிருக்கு. அதனாலதான் சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு ஒரு வாழ்க்கை துணை தேவை. அவர் இந்த தர்மலிங்க தேவர் மாதிரி தர்மதேவனா இருக்கணும். அதாவது நம்பிக்கை உள்ளவனா நாணயத்தனா இருக்கணும்னு சொல்றீங்க, அப்படித்தானே? என்ன கண்ணையார் மகளா நினைக்காம ஒரு பண்புள்ள மனைவியா நடத்துறவரா இருக்கும். அவ எங்க இருக்கான்னு சொல்லுங்க, இப்போ போயிட்டு வந்துடுறேன். நீங்க எங்கேயுமே போக வேண்டியதில்லை. நான் குறிப்பிடுற மனிதர் இங்கதான் இருக்கார். இங்கயா? நீங்க யார சொல்றீங்க? உங்க தம்பியே. ஏன் தம்பி? நீங்க பொல்லாத பொண்ணுமா? தர்மலிங்க தேவை எப்படி சத்தியம் தவறாம நடக்கிறானா, சொன்ன வார்த்தையை காப்பாத்துறானா, நீ என்ன சோதனை பண்றீங்க? ஏன் தம்பி அவன் ஏழப்ப அவனை போய் நீங்க இந்த விஷயத்துல விளையாடக்கூடாது. நான் உண்மையை தான் சொல்றேன். அம்மா, அப்படி நான் கூப்பிட்டா ஏன்னு கேட்க எனக்கு தாய் இல்லை. இப்போ நீங்க மறுத்தா எனக்கு வாழ்க்கையே இல்லை. ஊர்ல எவ்வளவோ பணக்கார இடம் இருக்கு. பண்ண சம்பந்தம், படாடோபமான வாழ்க்கை எல்லாமே கிடைக்கும்னு சொல்ல வரீங்களா? எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியலையே. என் நிலைமை உங்களுக்கு புரியலையே. என் சொந்த பங்களாவில் பணத்துக்காக என்னை எதுவும் செய்ய தயாரா இருக்கிறாங்க. எனக்கு வாழணுங்கிற ஆசை இருக்கு. நீங்க என்ன வாழ வைப்பீங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையும் இருக்கு. ஏங்க, அன்னைக்கு நீங்க எனக்கு ஒரு சத்தியம் செஞ்சு கொடுத்தீங்களே, ஞாபகம் இருக்கா? என்னைக்காவது ஒரு நாள் நீ எது கேட்டாலும் எப்ப கேட்டாலும் உயிரையே கூட தரதா சொன்னீங்களே, ஒரு வாக்கு, சத்திய வாக்கு. அதை நம்பித்தான் நான் இங்க வந்து நிக்கிறேன். என்ன யோசிக்கிறீங்க? என்னவா? அம்மா அம்மா, நான் எத்தனையோ பஞ்சாயம் பண்ணிருக்கேன், எவ்வளவோ பேரை பார்த்திருக்கேன். உன்ன மாதிரி ஒரு புத்திசாலிய நான் பார்த்தது இல்லம்மா. உன்னை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது தெரியுமா? சாவித்திரியும் கைகையும் ஒன்னா வந்து நிக்கிற மாதிரி தோணுது. அவங்க ரெண்டு பேரும் சந்தர்ப்ப வசத்தால் அந்த நிலைமைக்கு வந்தாங்க. ஆனா நான் அப்படி இல்லை. ஏன் பதில் சொல்ல தயங்குறீங்க? எனக்கு நல்லா வேணுமா? இந்த தர்மலிங்க தேவனுக்கு சத்தியம் பண்ணிதாம்மா பழக்கம். ஆனா இப்பதான் புரியுது, சத்தியம் பண்றது பெருசு இல்ல, சாராம்சத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் சத்தியம் பண்ணணும். அதுவும் நீதான் எனக்கு புரிய வச்ச. இது எனக்கு ஒரு சத்திய சோதனை. என் தப்பு தம்மா, என் தப்பு. இல்லைங்க, உங்க தப்பு இல்ல, அது என் தப்பு. தராதரம் பார்க்காம பேசுற பேச்ச பார்த்து நான் ஏமாந்துட்டேன். அம்மா, இவரை பார்த்தா அப்படி சொல்றீங்க? இல்லம்மா, என்னையே நான் சொல்லிக்கிறேன். ஊரறிய நீங்க கொடுத்த சத்தியம் வெறும் உணர்ச்சி வசப்பட்ட வார்த்தைன்னு இப்பதான் புரியுது. நீங்க சத்தியம் பண்ணதுக்காக சங்கடப்பட தேவையே இல்ல. அட, சத்தியமே பண்ணலன்னு சொல்லுங்க. ஊர்ல உங்களை மீறியா பேசிட போறாங்க. ஏதோ பண்ணையார் மகளை ஏமாத்துறதுக்காக, காரியத்தை சாதிக்கிறதுக்காக நீங்க செஞ்ச தந்திரம் பொய் சத்தியம்னு சொல்ல போறாங்க. அவ்வளவுதானே? உங்க மனசை புண்படுத்த நான் விரும்பலைங்க. என் வாழ்க்கை நாசமானாலும் பரவாயில்ல, நீங்க நல்லா இருக்கு. நான் வரல. அம்மா நில்லுமா, நில்லு. நான் செய்த தவறு நான் தானே அனுபவிக்கணும். சத்தியத்துக்கு இப்படித்தான் ஒரு சோதனை வரும்னா அது எனக்கு சர்வ சாதாரணம்மா, சர்வ சாதாரணம். அம்மா அம்மா, சொன்ன ஹரிச்சந்திர பாடத்தை சொல்லி கொடுத்து சத்தியத்தை காப்பாத்து, சத்தியத்தை காப்பாத்துன்னு சொல்றியே, அந்த சத்தியத்துக்கு அந்த சோதனையை பார்த்தியா? அம்மா அம்மா, என் சத்தியத்தை காப்பாத்துறேன். என் தாய்மே ஆன என்ன ஆனாலும் சரி, என் தம்பி இனிமே உனக்குதான். என்னங்க சொல்றீங்க? சிவகாமி, இது என் தம்பியுடைய கல்யாண பிரச்சனை இல்ல. சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும் திமிரோட மார்க்கத்தை பேசுவனே, அந்த திமிருக்கு கிடைச்ச சாட்டேடி.
என்னைக்கும் உன் நெத்தியில நினைச்சிருக்கும். மகமாயி, இந்த கல்யாண துணிய உன் பாதத்துல வச்சு எடுத்துட்டு போறேன். இந்த மக கல்யாணத்துல நீதான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். பாதுகாப்புக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் கொண்டு போய் காட்டணும். நான் வரேம்மா. வானப்பட்டு மேகம் காதல் தட்டில் ஏறி ஆடட்டும் ஓடட்டும் ஆனந்தம் பாடட்டும் கண்ணா. கல்யாண ஜவுளியே உங்களுக்கு காட்டுறதுக்காக கொண்டு வந்திருக்கேன். இத பாத்தீங்களா? இதான் மாப்பிள்ளை அழப்பு வேஷ்டி. வரிக கம்மியா இருந்தா இப்பவே சொல்லணும். அக்கா, இதுதான் நம்ம குலதெய்வத்துக்கு சாத்துறதுக்கு. இது யாருக்கு தெரியுமா? கல்யாண பொண்ணுக்கு, அதாவது எனக்கு கூறப்படுற. இது அத்தானுக்கு பட்டு சட்டை. நல்லா இருக்கா? இது அக்காவுக்கு, இது உங்களுக்கு கதர். அப்புறம் இதான் தாலி கட்ட போற கைக்கு மோதிரம். எப்படி எதுல குறையிருந்தாலும் இப்ப சொல்லிடணும். சம்பந்தின்னு சொன்னாலே சண்டை போட்டுக்கிறதா சம்பிரதாயமா. நீங்க பாட்டுக்கு எதையாவது மனசுல வச்சுக்கிட்டு கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க பெரியத்தா. என்னடா இது, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், ரெண்டு பேரும் உண்மைன்னு இருக்கீங்களே. பெரியத்தா, நான் உங்களை கட்டிக்கல, உங்க தம்பியத்தான் கட்டிக்க போறேன். உங்களுக்கு 1000 கவலை. கல்யாணத்தை பண்ணிப்பாரு, கட்டடத்தை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க. நீங்க ஊர் நாட்டாம உங்க தம்பி கல்யாணம் வேற ரொம்ப பெருசா நடத்தணும்னு நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இத பாருங்க பெரியதான், நீங்க கவலைப்பட்டா எங்களுக்கு தாங்காது. நான் என்ன அண்ணிய பண்ணா? நம்ம மகமாயி சன்னிதியில ஒரு சின்ன கல்யாணம் பண்ணுவீங்க, அது போதும். மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். எங்களுக்கு 60ஆம் கல்யாணம்னு ஒண்ணு நடக்கும்ல, அப்ப எங்க பிள்ளைங்க ஜாபு நடத்தி வைப்பாங்க. கவலை விட்டுட்டு நடக்க வேலையை கவனிங்க. அப்பா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இன்னும் 4 தெருவுக்கு இந்த துணியெல்லாம் காட்டணும். நான் போயிட்டு வரேன்க்கா. வர பெரியதா. எப்படி இருக்காய என் கல்யாண புடவை? கருப்பு நூல் கறக்காம கச்சிதமா ஜரிக்கப்பட்டது. இது காஞ்சிபுரம், இது பட்டு வேஷ்டி. ஐயா பொண்டுங்களா, இங்க வாங்கடி, எல்லாரும் சீக்கிரம் வாங்க. பாத்தீங்களாடி காஞ்சிபுரம் புடவை எவ்வளவு லட்சணமா கச்சிதமா அமைஞ்சிருக்குது. மாப்பிள்ளை மோதிரம் எங்கம்மா? அதுல இல்ல. என்னடி தேடுற? அதோட தானே வச்சிருந்தேன். ஓடியாச்சே, எங்கயாவது கை நழுவ விட்டுட்டியா? மாப்பிள்ளை மோதிரம் தொலைஞ்சா என்ன, இருந்தா என்ன? மாப்பிள்ளைய கை நழுவி போயிடுச்சு. என்னடி சொன்ன? என்ன வார்த்தையால் அடிக்கிறாம்மா. பேச கத்து கொடுத்த என்னையே என் தம்பி ஏச கத்துக்கிட்டாமா. அப்பா, உங்க அண்ணன் சொல் பொறுக்க மாட்டாப்பா, அவரால் தாய்க்க முடியாது. எனக்கு வந்து தாய்க்க முடியாத அதிர்ச்சிதாங்க. நீங்க யாரு கேட்டு சத்தியம் பண்ணி கொடுத்துக்க? யாருக்காக சத்தியம் பண்ணி கொடுத்துக்க? டேய், இந்த மகாராசி இப்பதான்டா போட்டோ மாதிரி இருக்கா. அவன் உயிரோட இருக்கும்போது என்ன தெரியுமா சொல்லுவா? அப்பா, நீ கற்பக விருட்சமா வாழ்ந்து சந்தன மரமா மணக்கும் தான் சொல்லுவான். அந்த வார்த்தை உனக்கும் தான்டா. நீ காதல்ல சந்தன மரமா மணக்கிறத விட கரவையில கற்பக விருட்சமா தான் இருக்கணும். உன்னால முடியும். அவனுடைய வாழ்க்கையை புதைச்சிடாதப்பா. தாத்தா, அவன் சின்ன வயசுல குமரன் தான் காலங்காலமா தன்னை கட்டிக்க போற கனவு கண்டிருக்கான். அதை புதைச்சிடாதப்பா. எல்லாம் தெரிஞ்ச நீங்களே என் மனசை போட்டு உடைக்கிறீங்களே. எனக்கு மட்டும் ஆசை இல்லையா? ஆசை இல்லாமல ஆசாரி பக்கத்துல உட்கார்ந்து இதெல்லாம் நான் செஞ்சேன். பக்கத்துல உட்கார்ந்து செஞ்சது உண்மைதாப்பா. ஆனா பக்கத்துல உட்கார வைக்க போற ஆளையே மாத்தி எனக்கு என்ன செய்ய சொல்றீங்க? நான் என்ன செய்ய முடியும்? என் நிலைமையில இருந்தா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? அந்த நிலத்து பத்திரங்களை எல்லாம் அவன் மூஞ்சில தூக்கி எறிஞ்சு போடின்னு தோத்திருப்பார். இது சாதாரண விஷயம் இல்லடா. 1000 விவசாய குடும்பத்துடைய வாழ்க்கை பிரச்சனை. அதுக்கு என்ன ஏன் படிக்கணும்? முன்பன் யோஜனை செய்யாம இப்படிப்பட்ட காரியத்தை ஏன் செய்யணும்? பாசி வருவேன். ஆனா பறக்குதே நாம் பிறந்த விவசாய கூட்டம். அதுக்கு நான் நல்லபடியா வாழ வைக்கலாமாங்கிற ஒரு அப்பா. அப்பா, அவளுக்கு என்ன வேலைக்கு வித்துச்சு? அப்படித்தானே? தாத்தா, அந்த தாலியை கிட்ட கொடுங்க. நான் வாணி எங்கேயாவது கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அண்ணே, உங்க விவசாய பெருங்குடி மக்கள் கிட்ட சொல்லிடுங்க, எனக்கு என் தம்பிக்கு சண்டை, என் வார்த்தைக்கு அவன் கட்டுப்பட மாட்டான், வாரம் பிடிச்சிட்டு என்னை விட்டு தனியா போயிட்டான்னு சொல்லிட்டு. பாவி, சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லிட்டியே. இனிமே நடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம்? வேண்டாம், என் வார்த்தையை தட்ட மாட்டியே. என்ன மதிக்க வேண்டிய நேரத்தில் மிதிக்கிறேன். பாருங்க, இந்த 7 ஜனங்களை பாரா. சின்ன
சின்ன பிள்ளையில இருந்து உன்னை தோல்ல தூக்கி போட்டு வளர்த்தவங்களா. டேய், உன் இஷ்டப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் ஒருவேளை சோறு தான் போட முடியும். ஆனா கௌரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை பூரா இவங்களுக்கு சோறு கிடைக்கும். டேய், உனக்கு காதல் பெருசா, இவங்களுக்காக செய்யற தியாகம் பெருசா? ரெண்டுல ஒண்ணு முடிவு பண்ணி நீயே இவங்க சொல்லு. தர்மலிங்கம், முடிவை மாத்திக்கவே முடியாதாப்பா? தாத்தா, மாத்திக்க முடியாதுன்னு இல்ல, மாத்தவே முடியாது. ஐயா, என்ன ஐயா இது? சத்தியம், நேர்மை, அதையெல்லாம் பார்த்தா எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. எல்லாரும் சேர்ந்து என்ன அணுவணுவா சித்திரவதை பண்றாங்க ஐயா. என்ன ஐயா சத்தியம்? சத்தியத்துக்கு சாவு கிடையாது பெரியப்பா. நீங்க வேணும்னா சத்தியத்தால எங்களை சாகடிக்கலாம். ஆனா நானுக்காக நான் சத்தியாகிரகமே பண்ணுவேன். வழி இவங்க மாதிரி என்னால உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட முடியாது. முடிவெடுத்தா அத்தான கடத்திக்கிட்டு போய் தாரி கட்டுவேன். அது நடக்காது. ஏன்? ஊர்ல நான் நடமாடணும். அப்போ நான் சாகணுமா? தேவையில்லை. எது தேவையில்லை? உங்க அனுமதியா இல்ல சத்தியமா? வழி என்னையா எதிர்த்து பேசுறேன்? எதிர்த்து பேசல பெரியத்தா. நீதி விசாரணையில பேர் போன இந்த நாட்டாம தர்மலிங்கத்தை அவரை மதிச்சு எனக்கு நியாயம் கேட்கிறேன். ஊரே அந்த கௌரி ஊர்ஜிதம் பண்ணிட்டாரம்மா. அதே ஊரையிலதான் அத்தானோட ஆடிப்பாடுன. அவர் தான் என் புருஷன்னு கேட்டவங்க கிட்ட எல்லாம் பதில் சொன்னேன். நாளைக்கு வெளியில நான் எப்படி தலை காட்ட முடியும்? இவங்க பாத்தீங்களா, எனக்கு கல்யாணம்னு சொன்ன உடனே இது உன் கல்யாணம் இல்ல, எங்க வீட்டு கல்யாணம், நாங்களே முன்ன நின்று நடத்தி வைக்கிறோம்னு வந்திருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? என்ன நல்லா புரிஞ்சவங்களுக்கு என் சொல்லோட நாணயம் சொல்லித்தானா தெரியணும். எனக்கு வாக்கு ஒண்ணுதான் முக்கியம். அதை கொடுக்கறதுல நாக்கு ஒண்ணா இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வழி உங்க வாக்குப்படியே பார்த்தாலும் நான் தான் முதல் ஆளா நிக்கிறேன். எனக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்றுங்க. உனக்கு என்ன வாக்கு கொடுத்தேன்? எட்டி எட்டி உதச்சு நான் தொட்டில விளையாடினப்பல இருந்து இவதான் என் தம்பி சம்சாரம்னு நேற்று வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, அந்த வாக்கு இப்ப நிறுத்துறேன்னு சொல்ற என் கல்யாணத்தை எத்தனை தடவை உங்க மனசுல எண்ணி எண்ணி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. உங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. இப்போ அதே மனசுல என்ன எடுத்துட்டு கௌரி அத்தாருக்கு 2ஆம் தாரமா கல்யாணம் பண்ணி வச்சு என்ன வாழா வெட்டியாக்க பாக்குறீங்க இல்ல? ஒரு ஊரே நல்லா இருக்கணும்னா, ஒரு இனமே வாழணும்னா தனிப்பட்ட ஒருத்தரை பலி கொடுக்கறதுல தப்பு இல்லை. நீங்க தாகத்துக்கு தண்ணி கேட்கிறப்ப கூட குழந்தையாலே கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமானுதானே செல்லமா சொல்லுவீங்க. இப்போ அந்த குழந்தையாலையா பலி கொடுக்கறதுல தப்பில்லன்னு சொல்றீங்க. சொல்லுங்க பெரியப்பா, சொல்லுங்க. ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலம்மா. அம்மா தாயே, அழுதழுது கேட்கிற எனக்காக இல்லாட்டி போனாலும் உழுது உழுது ஓடா போயிருக்கிற இந்த ஏழைகளுடைய நல்வாழ்வுக்காகவாவது நீ குமரனை விட்டு கொடுத்தாயே. நானே உனக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து. நீங்க குழந்தையானா யார வேணும்னாலும் ஏத்துக்கலாம். ஆனா நான் அத்தான்னு குமரனை ஒருத்தரத்தான் ஏத்துக்க முடியும். நான் ஏழைதான், அனாதைதான், செருப்பார் கைப்பிள்ளதான். ஆனா எனக்கும் எல்லா விதத்திலையும் உங்களுக்குள்ள கௌரவம் இருக்கு, அதோட கற்பம் இருக்கு. பாத்தீங்களா உங்க நாட்டாமக்கார பேசுறத பாத்தீங்களா? தேதியும் சொல்லி கல்யாணமும் நிச்சயம் ஆனதுக்கு அப்புறம் பேச்சு மாதிரி நடக்கிறத பாத்தீங்களா? ஊருக்கே நியாயம் சொல்ற பெரிய மனுஷன் இந்த ஏழை பொண்ணுக்கு சொல்ற தீர்ப்பை கேட்டீங்களா ஐயா? உனக்கு குமரன் தானே வேணும்? இந்தா, உன் கையாலே என்ன வெட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் குமரனை கூட்டிட்டு போ. செஞ்சு வச்சா அந்த பண்ணையார் மகளுக்கு தான் கல்யாணம் செஞ்சு வைப்பீங்க, இல்லாட்டி சாகவே தயாரா இருக்கீங்க, அப்படித்தானே? உங்க நேர்மைக்கும் நாணயத்துக்கு மட்டும்தான் உயிர் கொடுக்கணும்னா என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகுது? பெரிய மனுஷனா, பெரிய மனுஷன். உனக்கே இவ்வளவு பெரிய பேர சின்ன கழுதைக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நாங்கெல்லாம் உயிரோட இருக்க வரைக்கும் உங்களை எந்த பயில கேவலமா பேச நாங்க விட மாட்டோம். தேவரையா, நீங்க தர்மராஜாவோட மறுபிறப்பு. இந்தாங்க உங்க சத்தியம், அது நழுவக்கூடாது. போதும்.
எங்க வந்த? மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிடு. போகத்தான் போறேன். அந்த முடிவோட தான் இங்க வந்திருக்கேன். வாணியை கூட்டிக்கிட்டு ஏதாவது கண்காணாத இடத்துக்கு போய் அவளுக்கு தாலி கட்டத்தான் போறேன். தர்மலிங்கம்ங்கிற தெய்வத்துக்கு சத்தியமோட கோயில் மட்டும்தான் இருக்கணும். தம்பிங்கிற பேர்ல பழைய அவமானம் ஏற்படக்கூடாது. மரியாதை இந்த இடத்துக்கு. நான் பழைய பட்டாளத்தான். நான் சொல்றத மீறினீங்க, நான் எந்த முடிவுக்கு போகிறேன். உட்காந்துக்கிட்டு ஆல்ரெடி கம் ஆன் பாய்ஸ், சியர்ஸ். ஏன் முழிக்கிற? மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி நம்மளத்தான் பாய்ஸ்ன்றான். இதெல்லாம் நீ கேட்க மாட்டேன். என்னடா மரியாதை இல்லாம? மணி என்ன? இவனுக்கு போய் மணியை சொல்லணுமா? 9 அடிச்சிருச்சு இல்ல? அப்பவே அவர் பதவி முடிஞ்சு போச்சே. அதுக்கப்புறம் எனக்கு மரியாதை. அதுக்கு இப்ப என்னன்ற? அதுக்கு இல்ல வக்கீல. அன்னைக்கு இந்த ஆள் என்ன சொன்னாரு? கௌரி அம்மா பேச்ச கேட்கலன்னா வேலைதான் போகும், ஆனா இவர் பேச்ச கேட்கலன்னா தலையே போகும்னாரா? நான் எப்படிப்பட்ட ஆளு? சூசகமான ஆளாச்சு. அதனாலதான் அம்மா பக்கம் ஓரம் கட்டிட்டேன். அநேகமா என்ன நிச்சயமா அடுத்த ஏஜென்ட் நான் தான். என்ன கொஞ்சம் அனுசரிச்சு போனா உன்ன மாதிரி ஆளெல்லாம் பொழைச்சுக்கலாம். எப்படி வசதி? பட்லர் அம்பி சொல்லுங்க வக்கீலண்ணா. என்ன யாருன்னு உனக்கு தெரியுமா? வக்கீல் வள்ளிநாயகம் BA BL. மத்த வக்கீல் MBBS. எங்க போயிட்டு வந்து தெரியும்டா. உனக்கு கடைசி தடவை. மறுபடியும் அந்த பக்கம் போனேன், உங்க அண்ணன் இந்த உலகத்தை விட்டே போயிடுவான். அண்ணன் ஆமாடா, ஊருக்காக நீ தியாகம் பண்ணினா அதுல வர்ற பெருமையில எனக்கு பங்குண்டு. உன்னையே நம்பி இருக்கிற ஜனங்களை நீ ஏமாத்தின, அதனால வர்ற சிறுமையிலையும் எனக்கு பங்குண்டு. நான் பெருமையோட வாழத்தான் ஆசைப்படுறேன். போய் படு. ஓம் கணபதியம் சவாமஹே கவிம் கவினாம் உபமஸ்ரவஸ்தவம் ஜேஷ்டராஜம் பிரம்மணஸ்பத ஆனிஷண்வன் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதக சரண்யே த்ர்யம்பகே தேவி நாராயண நமோஸ்துதே. தாமக்னிவர்ணாம் தபசா ஜலந்திம் வைரோஜனிம் கர்மபலேடு திருஷ்டாம் துர்காம் தேவீகம் சரணமகம் பிரவர்த்தே சுதரசிதரசே நமः. மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனாம் கண்டே பத்ராமி சுபகே துஞ்சீவ சரதாம் சதம். எனக்கும் எங்க அத்தாளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. மானசீகமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு மணமகளாக முன்னாடி நமஸ்காரம் பண்றேன். என்ன தீர்க்க சுமங்கலியா இருன்னு ஆசீர்வாதம் பண்ணுமா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? பெண்ணுங்கிற வார்த்தைக்கு முழுமையே அவ கழுத்துல தாலி ஏறும்போதுதான் பூரணமாகுது. அம்மா, எனக்கு அம்மா அப்பா ஊரு உறவு எல்லாமே நீ ஒருத்திதான். இந்த மங்கள தாலிய நான் கட்டிக்கிட்டதுக்கு காரணமே உடமையை பறி கொடுத்தாலும் உரிமையை விட்டு கொடுக்கலன்னு ஊருக்கு ஊர்ச்சிதம் பண்ணிட்டான். இத பாருமா, நான் செஞ்சுக்கிட்ட இந்த கல்யாணத்துக்கு நீதான் சாட்சி. நீ என் ஆசீர்வதிச்சே தெரியும்.
அழறீங்க? ஓஹோ, சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு போறப்போ எல்லாரும் ஆனந்த கண்ணீர் விடுவாங்களே, அந்த மாதிரியா தாத்தா? அடனே மறந்துட்டேனே, நேரமாச்சே, அத்தான பாக்கணுமே. நான் வரேன் தாத்தா. அவன் என்ன செய்யறான்? ரெடி ஆகிட்டு இருக்காரு. இந்தாங்க, நீங்க வந்தவங்களை கவனிங்க. ஏன் அப்படி பாக்குறீங்க? என்ன வான்னு கூட சொல்லக்கூடாதா? ஓஹோ, பூஜை வேளையில கரடி பூந்தா போல கல்யாண வீட்டுல வாணி பூந்துட்டாளேன்னு பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க பெரியத்தா. உங்களுக்கு வாக்குல சத்தியம் வாழறா போல எனக்கு என் பெண்மையில சத்தியம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஏன் பெரியத்தா, கல்யாண விஷயத்துலதான் ஏதோ காரணமா முடிவு மாத்தீங்க. சரி, அதுக்காக என்ன ஏன் கல்யாணத்துக்கு கூப்பிடல? மறந்துட்டீங்களா இல்ல வெறுத்துட்டீங்களா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதே நான் கல்யாண பொண்ணா இருந்தப்போ முதல்ல புது துணியோட ஓடோடி வந்து உங்களை பார்த்தனே. ஆனா நீங்க, இதுலயே புரியுது இல்ல நம்ம 2 பேர்ல யாருக்கு உண்மையான பாசம். அடடா, சந்தனத்தை சர்க்கரையோட கலந்துட்டீங்களே. சந்தனத்துக்கு வாசனை மட்டும்தான் இருக்கு, சுவை இல்ல. சர்க்கரைக்கு சுவை மட்டும்தான் இருக்கு, வாசனை இல்ல. கௌரிய குமரனோட சேர்த்தா மாதிரி சேர்த்துட்டீங்களே. நாளைக்கு காலையில கல்யாணம், அதுக்கப்புறம் குமரத்தான நான் பார்க்கவும் முடியாது, பார்க்கவும் கூடாது. அதனால இப்ப ஒரே ஒரு தடவை அத்தான பார்த்துட்டு வந்துடுறேன். பயப்படாதீங்க பெரியத்தா, நீங்க போட்ட சத்தியங்கிற வேலைக்கு அந்த பக்கம் நின்னுதான் பாப்பேன். நேரமாச்சுப்பா, மனசு திடப்படுத்துக்க. நம்ம வீட்டுல நாங்க பெரியவங்களா இருந்து நடத்துற முதல் கல்யாணம்ப்பா. இங்க பாரு, ஊர்வலத்துக்கு நேரமாச்சு, இந்த ரகைகளை போட்டுக்கிறியா? வாணிகையே புரிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் எனக்கு எதுக்கு? இப்படி எல்லாம் பிடிவாதம் பிடிப்பேன்னு தெரிஞ்சுதான் நானே வந்தேன். குமரத்தா, இனிமே இந்த வாணிய நினைச்சு நீ குழம்பவே கூடாது. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. வாணி? ஆமா, மகமாயி சன்னிதானத்துல பார்த்து வச்ச முகூர்த்தத்துல எனக்கு நானே தாலி கட்டிட்டேன். நீதான் எனக்குள்ள நினைச்சிருக்கியே. இது பாரு, துக்கம், கோபம், வேகம் எல்லாம் கொஞ்ச நேரம் தான். எல்லாத்தையும் மறந்துட்டு கலகலப்பா இருக்கணும். எனக்கு தெரியும், என்ன தவிர நீ யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன்னு. பாத்தியா, இதானே கூடாதுங்கிறது. போட்டுக்கோ. ஐயா, ராஜா மாதிரி இருக்கு ஐயா. கண்ணு பற்ற போது எடுத்து போட்டு வைக்கிறேன். இந்த போட்டுக்க. நான் சொல்றேன்ல, இது வரைக்கும் உன்னை ஒரு குழந்தையா பார்ப்பேன். உனக்கு தாயா
தோழியா பல விதத்தில் இருந்தேன். இப்ப உன்னை ஒரு தெய்வமா பார்க்கிறேன். ஐயோ, தெய்வமா பார்க்கிறேன். இத பாரு, உனக்கு இந்த வாணி மேல உண்மையிலேயே பிரியம் இருந்தா அந்த பொண்ணு கௌரியோட நீ பிரியமா நடந்துக்கணும். அவ கல்யாணமாகி கண் கலையினா அந்த பாவம் என்னத்தானே சேரும். அவ உன்னால தாங்க முடியுமா சொல்லு? அதனால நீ கௌரியோட எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். பெற்று பல வருஷங்களா வளர்த்த பொண்ணு தார வார்த்து கொடுக்கிறப்போ ஒரு தாய் தகப்பன் எந்த மனநிலையில இருப்பாங்களோ அதே நிலையில தான் நான் இருக்கேன். கல்யாண கோவிலில் தெய்வீக கலக்கம். என் உடமைய சத்தியத்தோட கையில் ஒப்படைக்க போறேன். வாயா வா. கல்யாண கோவிலின் தெய்வீக கலசம், கல்யாண கோவிலின் தெய்வீக கலசம் கண்களில் தெரிந்தது தெளிவாக. வானத்தட்டு மேகம் ஞானத்தட்டில் ஏறி ஆடுது ஓடுது ஆனந்தம் பாடுது கண்ணா. கல்யாண கோவிலின் தெய்வீக கலசம். சொந்தத்தின் வேதனை கண்ணா. கல்யாண கோவிலின் தெய்வீக கலசம். மங்களம் நீந்தும் குங்குமச்சாந்து மல்லிகை மலர் மாலை கண்ணீரிலே கைகளில் காப்பு கால்களில் வெள்ளி கனிவுறு தலைப்பாதை வெந்நீரிலே இன்ப மணநாள் ஒன்று துன்பத் திருநாள் என்று இன்ப மணநாள் ஒன்று துன்பத் திருநாள் என்று அது தெய்வத்தின் சோதனை சொந்தத்தின் வேதனை கண்ணா. கல்யாண கோவிலின் தெய்வீக கலசம். இத்தனை நாள் அவர் போட்டதான் நான் எடுத்தேன். நீ பத்தியா நான் போட்டது அவர் எடுக்கிறாரு. இங்கதாயா சோசியலிசம் இருக்கு. சோசியலிசம் கட்சி கட்சி எல்லாம் இங்க பேசிக்கிட்டு இருந்தா கண்ணு முடிய தோண்டி போடுவேன். என்னது காரடா? கார் எடுத்துட்டு உண்மையிலே போட்டேன். என் மேலே போட்டியா? நேரம் வரலையே.
இந்தாங்க. தேங்க்யூ. சாப்பிடுங்க. இதுல எனக்கு கொஞ்சம் தருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஓ, ஐம் டெரிபிலி சாரி. நீங்க சொல்லவே இல்லையே. வாங்க. உட்காருங்க. இந்தாங்க, சாப்பிடுங்க. என் ஃப்ரெண்ட்ஸுங்க கண்ணே நம்ம மேல பற்றும் போல இருக்கு. நம்ம 2 பேரும் நல்ல ஜோடி பொருத்தமா. ஒரே புளிப்பா இருக்கு. பேச மாட்டீங்களா? ஓ எஸ், பேசுவேனே. என்ன பேசணும்னு சொல்லுங்க, பேசுறேன். உங்களுக்கு என்ன பேசணும்னு தெரியாதா? என்ன பேசணும்னு தெரியும், ஆனா யாருகிட்ட எங்க எப்படி பேசணும்னு ஒண்ணு இருக்கே. நான் உங்க மனைவிங்க. நோ நோ, நீங்க என்ன விலை கொடுத்து வாங்கின முதலாளி. முதலாளியா? என்னங்க இது? காலையில கலகலப்பா இருந்தீங்க, இப்ப இப்படி மாறிட்டீங்க. வெளி உலகத்துல உங்ககிட்ட நான் சிரிச்சுதான் ஆகணும், உங்களுக்கு புருஷனா நடிச்சுதான் தீரணும். உங்களை அடையணுங்கிறதுக்காக நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. மன்னிப்புன்னு ஒரு வார்த்தை இருக்கிறதுனாலதான் தப்ப யார் வேணா யாருக்கு வேணா செய்யலாங்கிற ஒரு துணிச்சல் வந்துடுது. நீங்க சாதிக்கிறது மூலமா இந்த ஒருத்தரை பாதிக்க வைக்கிறீங்கிறத மனசுல இருக்கணும். நான் யாருக்குமே கெடுதல் நினைக்கல. நினைச்சு பார்க்கவே முடியாத துரோகத்தை செஞ்சவங்க நீங்க. எங்க அண்ணன் கொடுத்த சத்தியத்தை உங்களுக்கு சாதமாக்கிட்டு வாணியோட வாழ்க்கையே அழிச்சிட்டீங்களே. வாணியா? யாரு? யாரா? கோவில்ல தட்டி விட்டு அவமானப்படுத்தினீங்களே, அவ என் முறை பொண்ணு. அவளை பழி வாங்கிட்டீங்களே. இல்ல, எனக்கு தெரியாது. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்ப நீங்க சொல்லித்தான் எனக்கு தெரியும். தெரியாம நடந்து போன தவறுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. ஒரு கை குறையுத. அதான் நான் இருக்கேன்னு போடுங்க. நீங்களா? பரவாயில்ல, போடுங்க. ஜோக்கர் வந்து பாசமா மாத்திட்டு. ஜோக்கர் இல்ல, இது ராஜா. ஆடல ஜோடியே சேரல, அப்புறம் எங்க இருந்தாரு? தம்பி, கல்யாணம் எல்லாம் நல்லபடி முடிச்சு போச்சு. பொண்ணு மாப்பிளைய மறுபடியும் அழைக்கிறது நம்ம வீட்டு பழக்கம். மாமா, எஸ் பிளீஸ். நம்ம வழக்கம் எப்படி? ஹனிமூன் தான். 50,000 60,000 கையில் எடுத்துக்க வேண்டியது. இந்த பக்கம் ஹவாய், அந்த பக்கம் சுவிட்சர்லாந்து, எங்கேயாவது பறந்து போக வேண்டியது. நிலவை பார்த்தோன்னே பட்டுன்னு கீழே இறங்கி தெரிஞ்சா 2 பாட்டு பாடி ஓடி ஓடி பிடிக்கணும். அவ்வளவுதான். வெல், அப்ப நம்ம வழக்கப்படியே செஞ்சிருக்கோம். ஓகே கௌரி, சம்பந்தி தாம்பூரத்தை எடுத்துக்கிட்டு. புரியல? நம்மள போன்னு சொல்றாங்க. வாணி, பெரியத்தா வந்திருக்கம்மா. வாங்க. வாணி, ஊர்ல யாரு தப்பு செஞ்சாலும் அவங்கள கண்டிச்சு தண்டனை கொடுக்க வேண்டிய எனக்கே ஏமா இப்படி ஒரு தண்டனை? கேள்வியா வாழாரு எனக்கு பதில் சொல்ல தெரியலையே பெரியத்தா. என் கண் முன்னால நீ இப்படி இருக்க கூடாது வாணி.
ஏன் நான் இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கோ உங்க ஊருக்கோ ஏதாவது கஷ்டமா இருக்கா பெரியத்தா? இல்ல உங்க சத்தியத்துக்கு இடைஞ்சலா இருக்கேனா? நான் தான் உங்க தம்பியை பார்க்கறதே இல்லையே. ஓ, பார்க்கலனாலும் நினைக்கிறேனே, அதுக்கு தண்டனை உண்டுன்னு சொல்றீங்களா? நான் இருக்கிறது உங்களுக்கு இடைஞ்சலன்னா இந்த ஊரை விட்டே, ஏன் இந்த உலகத்தை விட்டே ஐயே, ஓடி ஆடி விளையாடுற பொண்ணு அவன் பக்கத்திலேயே உட்கார வச்சுட்டேம்மா. அவளுக்கு எந்த குறை வராம நீ தான் பாத்துக்கணும். ரெடி. கௌரி அம்மாளோட பண்ண நிர்வாகத்தை இந்த பத்திரத்து மூலமா கௌரி அம்மாளோட கணவர் திருவாளர் குமரன் அவர்கள் தான் பார்த்துக்க முடியும். இந்த பவரப்பட்டாணி மூலமா உங்க நிர்வாகத்துல யாரும் தலையிட முடியாதுங்கிற தனி நிபந்தனை இருக்கு. இதுல ஒரு கையெழுத்து போட்டு நீங்க ஒரு கையெழுத்து போட்டு ஒரு சாட்சி கையெழுத்து போடப்பா. மாமா, இதோட மத்த டூப்ளிகேட் சாவைகளையும் கொடுத்துட்டா நல்லது. அது சொக்கா, ஏன் முழிக்கிற? இடுப்புல வச்சிருக்க, எடுத்து கூட. இனிமே நீங்க சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும். இதுவரைக்கும் பார்த்த கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து ரெடி பண்ணி வைங்க. In about 2 days அதெல்லாம் பார்த்து பைசப்போம். I want to check up. Okay? நாக்காரை பார்த்து பெருமூச்சு விட்டு என்ன பிரயோஜனம்? ஏன் வக்கீல சொல்றதானே? அவுட் ஹவுஸ் நல்ல ஆசிரமம் மாதிரி இருக்குது, ஈஸ்டர்லாம் இருக்குது, போய் சாஞ்சிட்டு சொல்ல வேண்டியதானே? ஈஸி சேர்ல சாஞ்சுக்காம ஏறி நிப்பாரா? நான் நாடிக்கு நாடி தட்டி பாக்குறவன்டா. உன்னை ஏன் விட்டு வச்சிருக்க தெரியுமா? உன் மாதிரி வெறும் பையோட மோதுனா எனக்கு தாண்டா அகௌரவம். ஜாக்கிரதை. என்ன ஏன்டா என் மேல? ஏன் வக்கீல அவுட் ஹவுஸ்லயாவது இது நினைக்கின்றீங்க? சாக்கடை தண்ணி எங்க போனா என்ன? இந்த வீட்டு ஊஞ்சல் கூட கிரிச்சு கிரிச்சுன்னு சத்தம் போடாம வாணி வாணி சத்தம் போடுதியா? வாணி, என்கிட்ட துணிச்சலோட வாயாடி வம்பு பண்ண ஒரே பொண்ணு நீதான். நீ போகும்போதே உங்க பெரியத்தானுடைய சிரிப்பையும் எடுத்துட்டு போயிட்டியா? நான் உன் வாழ்க்கையை மட்டும் அழிச்சேன். என் மகிழ்ச்சி, சந்தோஷம், கலகலப்பு எல்லாத்தையும் நானே அழிச்சுக்கிட்டேன். நீ விளக்க வச்சுட்டு போயிட்ட, நான் தான் ஒளிய பிரிச்சுட்டனே. அப்புறம் எப்படி இந்த வீட்டுக்குள்ள வெளிச்சம் இருக்கும்? என் மனசு மாதிரி ஒரே இருட்டாதான் இருக்கும். போ. மடையா மடையா, இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? நீ செஞ்ச தப்பு தானே? நீ செஞ்ச தப்பு தான். இதோ இந்த இடத்துல தானே, இந்த இடத்துல தானே 10 பேருக்கு முன்னால என்ன நிக்க வச்சு உன் தம்பியை கடத்திட்டு போய் கோயில்ல தாலி கட்டிக்குவேன்னு சொன்னான். அடே, ஒரு சின்ன பொண்ணுக்கு என்ன தைரியம், என்ன தைரியம்! அந்த தைரியம் எனக்கு இல்லையே. நான் கோழை ஆயிட்டேனே.
தப்பு என்னதில்லம்மா, தப்பு என்னதில்லை. சத்தியம்ங்கிற விலங்க நானே மனசுக்கு போட்டுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அப்பாப்பா, காதலோட பிரிவு எப்படி இருக்குமோ என்னமோ எனக்கு தெரியாது. ஆனா பாசத்தோட பிரிவு ஐயோ தாங்க முடியல, என்னால தாங்கவே முடியல. என்ன அப்படி பாக்குற? என்னடா தனக்கு தானே புலம்பிக்கிட்டு இருக்கானேன்னு பாக்குறியா? இதையே நீங்க தூக்கத்துல பேசும்போது நான் அப்படித்தான் நினைச்சேங்க. இப்ப முடிச்சுக்கிட்டே நீங்க பேசுறதை பார்த்தா எனக்கு பயமா இருக்குங்க. வேற என்ன செய்ய சொல்றேன்? என் குமரல நான் யாருகிட்ட கொட்டி அழுவுறது? எனக்கு நானே ஆறுதல் சொல்லிக்க வேண்டியது. ஐயோ, வாழ வேண்டிய பொண்ணை வாழாம செஞ்சுட்டேன். வாங்க. என்ன தொந்தரவு பண்ணிட்டோம் போல இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பொஞ்சாதிக்கு நானும் ஜாலியா பேசி ரொம்ப நாள் ஆச்சு. நான் பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன எங்க நீங்க? உங்க தம்பி உங்களை வரச்சா? யாரு? புது பண்ணையாரா? என்ன கூப்பிட்டுக்க மாட்டாரே? உண்மைதான், உங்களை கையோட அழைச்சிட்டு வர சொன்னாரு. அப்படியா? சுகாமி, என் துண்டு கொண்டா. கௌரி, ஏன் இங்க உட்கார்ந்துருக்க? என்ன நடந்தது? அன்னைக்கு உங்ககிட்ட சத்தியத்தை என் பேச்சு திறமையால கட்டுப்பட வச்சு, இன்னைக்கு உங்க தம்பி என் வார்த்தையை வச்சே என்னை கெட்டான நிலைமைக்கு ஆளாக்கிட்டாரு. என்ன சொல்றாரு அந்த பெரிய மனுஷன்? தீ பிடிச்சப்போ ஜனங்களுக்கு நான் கொடுத்த நிலத்தை அவங்க கிட்ட இருந்து திருப்பி வாங்கணும். எங்க இருக்காரு அவர்? என்ன வக்கீல் சார், நிலத்தெல்லாம் திருப்பி கேட்கிறோமே, லீகலா நம்ம பக்கம் சாதகமா இருக்கா? என்ன அப்படி கேட்டீங்க? நில பத்திரத்தை கொடுக்கும்போது ரிஜிஸ்டர் பண்ணியா கொடுத்தோம், இல்ல தானமா கொடுத்தோமா? அனுபவ பாத்தியா தானே கொடுத்தோம். நிர்வாகம் மாறும்போது உடமைய கேட்கறதுல தப்பு இல்லைங்க. நம்ம பக்கம் எனக்கு அதெல்லாம் தெரியாது. நாளை காலக்குள்ள நிலம் என்கிட்ட வந்து சேர்ந்தாகணும். என்னப்பா, உனக்கு என்ன தலையில கோளாரா, இல்ல என்ன அவமானப்படுத்தணும்னே தீர்மானம் பண்ணிட்டியா? என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக ஏப்பா ஊரோட பழிபாவத்துக்கு ஆளாகிற? நீங்க இந்த ஊர் நாட்டாமக்காரர், நான் இந்த பண்ணைக்கு போற மாட்டானி. அந்த முறையிலேயே பேசுவோம். நிலத்தை திருப்பி கொடுத்தே ஆகணும். நிலத்தை எங்க கிட்டையும் பவர உங்ககிட்டையும் கொடுத்த அந்த மகராசி அதை திருப்பி கொடுன்னு எங்க கிட்ட கேட்கலையா? பண்ணையார நாட்டாமக்கார், நான் ஒண்ணு சொல்றேன். இந்த பதவியில நான் இருக்கிற வரைக்கும் நிலங்களை கேட்கத்தான் செய்வேன். என்ன ஒண்ணு செய்ய சொல்லுங்க, இந்த பதவியில இருந்து என்ன விலக்கிட சொல்லுங்க. அதாவது கணவன்கிற பதவியில ஒண்ணு நிலம் இல்ல விவாகரத்து. எது சரி எது நல்லதுன்னு தோணுதோ அதை செய்யட்டும். விவாகரத்தான்? ஆமா, நில பிரச்சனை பொது பிரச்சனை. அந்த நிலத்தை அடையறதுக்கான கூட பிறந்த தம்பியை விற்க துணிச்சீங்க. இது என் குடும்ப பிரச்சனை, ஐ மீன் சொந்த விஷயம். அதை எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியும். நாட்டாமக்கார், உங்க தம்பி என்னைக்கோ செத்து போயிட்டான். நீங்க பாக்குறது பண்ண மாப்பிள்ளை மிஸ்டர் குமரன், கேர் ஆஃப் மிஸ்ஸஸ் கௌரி. வக்கீல் சார், உங்க பண்ண விட்டு அம்மாவை டிசைட் பண்ண சொல்லுங்க. ஒண்ணு நிலத்தை திருப்பி வாங்கி கொடுக்கணும், இல்ல விவாகரத்து. அண்ணே, என்ன மன்னிச்சிருக்கே. இந்த சகோதரியோட மஞ்சளும் குங்குமம் கலைய போற நிலைமை ஏற்பட்டிருக்குமா? என்ன சொல்ற கௌரி? அத்தானுக்கு விபத்து ஏற்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்காருமா. என் தாலிக்கு பலம் குறையாம இருக்க உன் தாலிக்காக மகமாயிட்ட போராடி, அது மூலமா நான் சுமங்கலியா இருக்கேன். அவர் அவருக்கு சொன்ன தான் விதியாவுக்கு பார்க்கணுமா? விதியாவுக்கு பார்க்க மகமா இருக்காதே, அவ அழ வச்சு வேடிக்கை பாப்பாளே தவிர அழிச்சு வேடிக்கை பார்க்க மாட்டா. அம்மா, நான் பெண்ணாலும் குடும்ப நடத்தி பார்க்கத்தான் கூட்டு வைக்கல. அவன் நிச்சயம் கழுத்தினாவது நடந்திருக்கிறது பொறுக்கலையம்மா. அபிஷேகத்தோடு மட்டும் மறுத்து குடிதவளத்தை
என்ன சிவா? பஞ்சர் ஆயிடுச்சுங்க. எப்படி மாத்து? இல்லீங்களே. எப்படி இல்லையா? நான் இப்ப என்ன செய்வேன்? எப்படி வீட்டுக்கு போவோம்? மகமாயி அணி நாள் தடுக்கிறப்ப கூட மகமாய்க்கு எந்த கெடுதலும் வராது. உங்க தம்பி பிழைச்சிட்டாரு. அது சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்தேன். நல்ல வார்த்தை சொன்னம்மா. நம்பினவங்களுக்கு மகமாயி இந்த வார்த்தை தான் உறவை கூட மறந்துட்டு ஊருக்காக சொல்லடி பட்டீங்களே, அந்த ஊரும் உறவும் நல்ல கொஞ்சம். நீயும் என் கூட வாமா. நான் எப்பவும் உங்க கூட தான் இருக்கேன். நீங்க பொறுப்பு. வழியில வாயில சந்திச்சு எல்லாம் சொன்ன வாணியோட பிரார்த்தனை படிச்சு மகமாய் மனசரிக்கிட்ட. ஆமா, அவரு கூட வாழ வேண்டியது வாணிட்டா. வாழ வைக்க வேண்டியது என் கடமை. அவளை சௌபாக்கியவத்தியா அத்தான் கூட வாழ வச்சு குமரா, குமரா, குமரா. மன்னிக்கிறதுக்கு என்னப்ப நீ அமைதியான. எனக்கு வாணியை பார்க்கணும் போல கூட்டிட்டு வரப்பா. இதை கூட்டிட்டு வரேன். கொஞ்சம் வேகப்பா. என்னாச்சு? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். கூட போச்சுட்டான்னு சொல்லிட்டு தான் வந்தான். என்ன சொல்றேன்? வாணி இறந்து ரொம்ப நேரம் ஆச்சப்பா. என்ன சொல்றீங்க? நான் பார்த்தேன். என்கிட்ட பேசிட்டு போனா போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாளா? அம்மா, நீ அடங்கிட்டியா அம்மா? பெண் தரப்புன்னா என்னன்னு உலகத்துக்கு புரிய வச்சுட்டு போயிட்டியா அம்மா? இனிமே பெரியத்தான் என்ன வாய் நிறையா கூப்பிட மாட்டியாம்மா? யாரும் அழக்கூடாது. அந்த மாரியாத்தாலே என் குடும்பத்துல பொண்ணா பிறந்து வாழ்ந்திருக்கா. நான் செய்த சத்தியமே ஜோதியாகி அந்த ஜோதியில மறைஞ்சு போயிட்டான். என் தெய்வமே, தாயே, மகமாயி. சத்தியம் வாழ, தர்மம் வாழ, யாருக்கு எதுவோ அதை கொடுத்தாள், யாவர்க்கும் பொதுவாய் கதை முடித்தாள் அன்னை. யாருக்கு எதுவோ அதை கொடுத்தாள், யாவர்க்கும் பொதுவாய் கதை முடித்தாள், கதை முடித்தாள்.